முயற்சியின்றி ஊர் திரும்பினோம் என்ற தலைப்பில் தலைஞாயிறு பகுதியில் வசிக்கும் செம்மை செயல்பாட்டாளர் திரு மாதவன் அவர்களுடன் ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர் சீர்செல்வி. வணக்கம். சென்னை மாநகரத்துல பல நூறு வீடுகளை கட்டிய புகழ்பெற்ற கட்டுமான வல்லுநர் ஆசான் அவர்களின் உரைகள் மற்றும் நூல்களால் ஈர்க்கப்பட்டு உண்மை இதுவே என உணர்ந்து ஊர் திரும்பியவர். மயிலாடுதுறை அருகிலுள்ள தலைஞாயிறு பகுதிக்கு ஊர் திரும்பி மரபு வேளாண்மையை முதன்மை தொழிலாக கொண்டிருப்பவர். இவர் மனைவி மலரி மற்றும் மகன் நெறியோன் மூவரும் ஆசானின் கருத்துக்களின் மீது மீளா பற்று கொண்டவர்கள், செயல்பாடு மிக்கவர்கள். தலைஞாயிறு பகுதியில் பல செம்மை குடும்பங்களை இன்றும் அரவணைத்து அழைத்துச் செல்பவர். அந்த பகுதிக்கு இவர்கள் புதியவர்கள் என்றாலும் இன்று இவர் குடும்பத்தினரை அறியாதவர்களே இல்லை. செம்மை கருத்துக்களை, கொள்கைகளை உள்வாங்கி அதை தன் வாழ்க்கை முறையாகவே மாற்றிய செம்மை செயல்பாட்டாளர் திரு மாதவன் அவர்களுடன் உரையாடலாம். உடன் உரையாடுபவர் சீர்செல்வி. வணக்கங்க. வணக்கம் சீர்செல்வி. உங்களுக்கு செம்மை பற்றி எப்ப தெரிய வந்தது? ஆசானுடனான உங்களுடைய முதல் சந்திப்பு பற்றி சொல்லுங்க. இது கொஞ்சம் நீண்ட பதிலாவே சொல்ல விரும்புறேன். என்னுடைய குடும்பத்துல நான், என்னுடைய மனைவி மலரி, மகன் நெறியோன், அம்மா 4 பேர் சென்னை வாழ்க்கையில இருந்தோங்க. அப்போ மயிலாப்பூர் பகுதியில நாங்க குடி வசித்தோம் சென்னையில. அப்போ தொழில்ல ரொம்ப கூடுதலா வேலை பலுவும் தொழில் நல்ல முறையிலையும் நல்லா போயிட்டு இருந்ததுங்க, கட்டுமான தொழில். அப்போ கூடுதலா வேலைகளும் நிறைய இருந்தது. அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து நாங்க பாக்குறப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு நிறைவின்மை எங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் மாலை நெறியோன்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, நெறியோன் அடுத்தது என்ன மேல படிக்கிறேன்னு கேட்கிறப்போ, திடீர்னு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். அது எனக்குமே ஒரு ஊர் பக்கமா போகணுன்ற ஒரு விருப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அவருமே அந்த பதில சொன்னவொன்னே எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சரி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பக்கம் நம்ம போகும், மற்ற எல்லாரும் போல ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நல்லா சம்பாதிச்சு நம்ம நல்லா எல்லாமே பொருளாதார நிலைத்தன்மை எல்லாம் வந்த பிறகு திரும்புவோம் அப்படின்னு ஒரு திட்டத்துல நாங்க அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நகர ஆரம்பிக்கிறோம். வேலைகள் மற்ற எல்லா துறையும் இணைந்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு அமைதியின்மை எல்லாத்த நோக்கியும் நாங்க போகிறோம். ஒரு ஜோசியம் பாக்குறதுன்னா என்ன, அதாவது நீங்க எந்த இது சொன்னீங்கனாலும் அத்தனையும் நான் போயிருப்பேன். அது எதுவுமே எனக்கு மறுப்புன்றதே இல்லை. அத்தனை இருக்கு, எல்லாத்தையும் தேடி போவோம். எல்லாத்திலையும் போனவனும் ஒரு சின்னதா ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் சிறிது நாட்கள்லயே அது ஒரு இது நமக்கு இல்லைன்னு சொல்லி வெளியில வருவோம். இதே மாதிரி போவது வருவதுமா இருந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒண்ணு பிடிச்சி போயிட்டா எல்லாரையும் அதுல பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவேன். வாங்க வாங்க, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தி அப்படி போயிட்டு இருந்தது. அப்போ புத்தகங்கள் படிப்போம், நிறைய புத்தகங்கள் படிப்போம். அப்போ என்னோட நண்பர் தங்கப்பாண்டியனும் சென்னையில இருக்காரு. அப்போ ஒரு முறை தங்கப்பாண்டியன் அவரோட நண்பரை சந்திக்க போகிறப்போ, எங்களுக்கு ஏதாவது ஒரு புத்தகம் வேணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டப்போ, அவர் ஒரு வாஸ்து நிபுணர். அவருக்கும் இந்த புத்தகம் எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. ஆனா அண்ணனோட வேட்டல் புத்தகம் அவரோட இது மேல இருக்கு, அலுவலக மேஜை மேல. அவர் அதை கொடுத்துட்டு, இதை நீங்க படிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கு இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை போய் தங்கப்பாண்டியன் படிச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு கூப்பிடுறாரு. இந்த புத்தகம் படிச்சா ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணுமே குழப்பமா இருக்கு, நீ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு சொல்லுன்னு புத்தகத்தை தர. அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன், அன்னைக்கு இரவே படிக்கிறேன். அடுத்த நாள் காலையில இது வரைக்கும் எதெல்லாம் தவறுன்னு நினைச்சப்போ சரியா இருக்கு, ஆனா மறக்கவும் முடியல. அந்த புத்தகம் அப்படி ஒரு ஈர்ப்பு உள்ள வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் மற்ற புத்தகங்கள்லாம் என்னென்ன இருக்கு இதெல்லாம் படிப்போம் அப்படின்னு தேடி போறோம். எந்த புத்தக கடையிலயும் இந்த புத்தகங்கள் கிடைக்கல. அந்த புத்தகத்தை அன்று இரவே நானும் முழுவதுமா படிக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில எனக்கு ரொம்ப குழப்பம். அப்புறம் எதெல்லாம் சரின்னு நினைச்சோமோ அதெல்லாம் தவறுன்னு தோணுது, எதெல்லாம் தவறுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் சரின்னு தோணுது. ஆனா எதுவுமே மறுக்க முடியல. அந்த மாதிரி இருக்கு நிலைமை. அந்த புத்தகத்தை படிச்சப்போ மனநிலை அந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு.
ம். அதுக்கப்புறம் தங்கபாண்டியனை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றேன், இந்த மாதிரி இருக்கு இந்த புத்தகம் படிச்ச பிறகு. அவனுமே வந்து எனக்குமே அதே நிலைமைதான், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்றான். சரி. அப்புறம் ஆசானோட மற்ற புத்தகங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்ப்போம், படிப்போம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறோம். தேட ஆரம்பிச்சா புத்தக கடையில எங்கேயுமே இந்த புத்தகங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. அப்ப கிடைக்கல. இன்னும் ஆச்சரியம் மேலிடுது, எப்படி புத்தக கடையில விற்பனைக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு இது வந்து மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறோம். தேட ஆரம்பிக்கிறப்போ அப்பதான் சரி. வந்து சென்னை மரபுக்கூடல், அங்க மாதம் ஒரு முறை ஆமா. முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும், அங்க கிடைக்கும் புத்தகங்கள் சரி. அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரி. போறோம். அதுக்கப்புறம் தேடி தேடி ஓ! போயிட்டு சரி. அங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அங்கேயும் சில புத்தகங்கள் கிடைக்குது. அப்ப வரைக்கும் ஆசானோட உரைகள் இருக்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சரி. பொருட்களும் இந்த மாதிரி விற்கிறது அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே அதை பத்தி, மரபுக்கூடல்னாலே என்னன்னு தெரியாது எங்களுக்கு. புத்தகங்கள் மட்டுமே வாங்கணும்னு போறோம். சரி. வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் சில புத்தகங்கள் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த புத்தகங்களும் சரிங்க. தேடி போறோம் எங்க கிடைக்குதுன்னு. அண்ணனோட தஞ்சை வீட்டு முகவரி வரைக்கும் தேடி போறோம் புத்தகங்கள் வாங்குறதுக்கு. அதுல சில புத்தகங்கள் கிடைக்குது, சில புத்தகங்கள் கிடைக்கல பதிப்பு இல்லாம. சரி. சரி. அதுக்கப்புறம் கிடைச்ச வரைக்கும் படிக்கிறோம். அப்புறம் தான் இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குது, மரபு முறையில் ம். விளைவிக்க பொருட்கள், வீட்டு பொருட்கள், மளிகை பொருட்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிய வருது. முதல் முறையா 2017 அப்போ வந்துட்டு ஒரு மரபு கூடலுக்கு நானும் நெறியும் மட்டும் போறோம். போயிட்டு அவனை என்ன ம். சொல்லி கூட்டு போறேன்னா, அங்க போனா விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அங்க விளையாடுறதுக்கு நிறைய இருக்கும் அப்படின்லாம் சொல்லி ம். அவனை கூப்பிட்டு போறேன். சரி. ஒத்துக்கவே இல்லை வரத்துக்கு. இல்ல போர் அடிக்கு, அங்க போனா வந்து எனக்கு சரியா வராது, ஆ. இல்ல வான்னு அது. கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போறேன் அவனை. கூட்டிட்டு சரி. போயிட்டு அந்த மரபு கூடலுக்கு போறோம். போயிட்டு அங்க எல்லாத்தையும் பொருட்களை பார்த்துட்டு ஒரு பக்கம் திரும்புறோம், எதிர்க்க ஆசான் நிக்கிறாங்க. சரிங்க. முதல் முறையா அவரை பாக்குறேன். ஆ. நான் வந்து பெரியவனுக்கு சொல்றேன், இவருதான் செந்தமிழன் அண்ணா அப்படின்ற. அவனுக்கு அது அடுத்த பதில் வந்து, ஓ எப்பவுமே புத்தகம் படிப்பீங்களே, இவர் புத்தகம் தானான்னு கேக்குறான் அவர் முன்னாடி. சரிங்க. அவரு வழக்கம் போல ஒரு சிரிப்பு சிரிச்சாரு, அவ்வளவுதான். அந்த ம். சிரிப்போட முடிஞ்சுது. என்னால அவரோட தோற்றத்தையும் அவரையும் பார்த்த பிறகு அந்த புத்தகத்துல படிச்ச கருத்துக்களையும் வச்சு என்னால ஒப்பிட்டு புரிஞ்சிக்கவே முடியல. ஆனா சரிங்க. எல்லாருக்கும் வர அதே நிலைதான் எனக்கும். வியந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள கடந்து போயிட்டாரு அங்க இருந்து. அதுக்கப்புறம் அன்னைக்கு உரை கூட நான் கேட்க முடியலங்க, நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய வியப்பு, பிரமிப்பு, அதுலயே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உரைகள் மேல தெரியுது, இந்த மாதிரி உரைகள் இருக்கிறதெல்லாம் தெரிய வந்து ஒரு ஒரு உரைகளா கேட்க ஆரம்பிக்கிறோம். கேட்க ஆரம்பிச்சு உரைகள் மேல ஒரு ஈர்ப்பு வருது. ஈர்ப்பு வந்தாலும் உரைகள் எல்லாம் கேட்க கேட்க அதுக்கப்புறம் அது தனிப்பட்ட முறையில ஒரு வியப்பு கூடிக்கிட்டே போகுது. ஒரு நிலையில வந்ததுக்கு அப்புறம் சரி வீட்டுல எல்லார்கிட்டையும் பேசுறேன், அம்மா கிட்டையும், மனைவி கிட்டையும், மலரி கிட்டையும், ம். நெறியவன்கிட்டையும் 3-4 பேரும் பேசுறோம். அம்மா எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல, நீ எங்க இருக்கிறியோ அங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை. சரி. அப்புறம் மலரியும் ஒன்னும் பெருசா முரண் இல்ல, கருத்து இல்ல, சரிங்க சரியா இருந்தா ரொம்ப போயிருவோம் அமைதியா. அப்படின்னு. அப்போ வாழ்க்கை நடைமுறை பாத்தீங்கன்னா அது ம். உச்சகட்ட ஒரு நகர வாழ்க்கை நடைமுறையில தான் வாழ்றோம். சரிங்க. எதுவுமே இது நிறைய இருக்கு. நகர வாழ்க்கையோட உச்சம் நிறைய பேருக்கு தெரியும், அது நம்ம விலாவாரியா சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க எந்த ஒரு மாரி வாழ்க்கை முறையில இருந்தீங்கன்னு அத பற்றி கூட கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 2 கார், 2 ஓட்டுநர் காருக்கு. ம். அலுவலகம் போனா அங்க எல்லாத்துக்கும் ஒரு 15-20 ஊழியர்கள் எல்லாருமே. அந்த சரி. மாதிரி வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கே ஒரு 4 பேரு. வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அவ்வளவு செலவுகளை செய்து ஒரு வீடு. சரிங்க. உங்க வீடு ரொம்ப பெரிதா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஒரு கொஞ்சம் அது அந்த மயிலாப்பூர் பகுதியில ஒரு கொஞ்சம் பெரிய வீடு தாங்க அது. அது சரி. நாங்க பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து அது எங்களுக்கு வீடா அமைஞ்சது. அது சரிங்க. அது மாதிரி அமைஞ்சதுனால கொஞ்சம் முதல் முறையா வாழ்க்கையில நான் வாங்கின முதல் சொந்த வீடு அது. அதனால சரிங்க. அது மேல உள்ள ஈர்ப்புல நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேங்க, செலவு பண்ணி அந்த உள்ள இன்டீரியர் மட்டுமே பண்ணோம். ஓ! அவ்வளவு சரி. செலவுகள் பண்ணி ஆ. அது எல்லாமே அந்த பெருமை ரொம்ப தேவைப்பட்டது. தொழில் அதுல இருந்ததுனால எல்லாரும் ம். வந்து பார்த்தா நம்மளுக்கு நல்லா நம்மளோட வீடு, ஏன்னா நம்ம எல்லாரும் கட்டி கொடுக்குறோம். அப்ப ஆமா. நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வருவாங்க
அது ஒரு மதிப்பீடு வேணுன்றதுக்காக பண்ணதுங்க. அந்த தொழில் அதனால உங்களுக்கு அந்த மாதிரி வீடு தேவைப்பட்டது. ஆமாங்க. இப்ப நம்ம அடுத்தது யாருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுக்க பண்றோம்னா, நம்ம வீட்டை வந்து பார்க்க வராங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம நம்மளுக்கும் நம்ம வீட்டு மேல ஒரு பற்று. அதனால அந்த அளவுக்கு ஒரு பெங்களூர் நகரத்துல இருந்து ஒரு ஆர்கிடெக்ட கூட்டு வந்து, அங்கேருந்து வட இந்திய ஆட்களை கூட்டு வந்து சரி. ஒரு பெரிய ஒரு 2, 3 மாசம் வேலை பார்த்ததுக்கு நிறைய பண்ணி, அது கூட ஏதோ பாம்பேல ஏதோ ஒரு காம்படிஷன்ல கூட ஜெயிச்சது போல இருக்குங்க. அது ஆர்கிடெக்டுக்கு ஒரு பிரைஸ். ஓ, சரி அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் பண்ணி வச்சிருந்தோம். சரி. அதுக்கப்புறமா அது இருந்தாலுமே எங்களுக்கு அந்த இது வந்து கொஞ்ச நாள் தாங்க. அந்த வீட்ல எங்களால சரிங்க. தொடர்ச்சியா இருக்க முடியல. சில சூழல்கள்னால அந்த வீட்ல இருந்து 4 முறை வீடு இடம் மாறணும் நாங்க சென்னையிலேயே. ஓ, அந்த சரி. வீட்ல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு போறது, மறுபடியும் அதே வீட்டுக்கு வர்றது, அது மாதிரி அதுல எங்களால இருக்க முடியல தொடர்ச்சியா. இருந்த ஒரு 8 வருஷத்துல 4 தடவை அந்த வீடு மாறிட்டோம். ஓ, சரி. அப்படி ஒரு சூழல் இருந்தது. அதெல்லாம் புரிஞ்சுக்கல எங்களுக்கு அப்போ. எங்களுக்கு அந்த வீடு ஒவ்வாதுன்னு தெரியல. ஆனாலும் அந்த வீடு மேல உள்ள பற்றுனால மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருந்தோம். இது வீட்டோட ம், இது. அப்புறம் ஊர் திரும்பலாம் அப்படின்னு ஊர் திரும்புறதெல்லாம் எங்களுக்கு தெரியலங்க. ஏதோ ஒரு கிராமத்துக்கு போகணும்னு மட்டும் புரியுது. சரி. அப்போ அண்ணனோட சிதம்பரம் மாற்றுப்படை நிகழ்வு வந்து அறிவிப்பு வருதுங்க 2018. சரிங்க. அப்போ சரி ஆற்றுப்படை போவோம், ஊர் திரும்புவதற்கான வழிகாட்டல் அது ஒண்ணு மட்டும் தான் எங்களுக்கு மனசுல இருந்துச்சு படிச்சப்போ. சரி நம்ம அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் அந்த இது பதிஞ்சிட்டு அந்த சிதம்பரம் போறோம் நிகழ்வுக்கு. சரிங்க. நிகழ்வுக்கு சிதம்பரம் போறோம். போய் பார்த்தோம்னா காலையில 9:30 மணிக்கோ 10 மணிக்கோ நிகழ்வு போட்டிருந்தாங்க. நாங்க 9:30க்கெல்லாம் போயிட்டோம் காலையில சென்னையில. போனா சரி. எதுவுமே தயாரா இல்ல. எல்லாரும் ம். அவங்கவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம இடம் மாறி வந்துட்டோமா அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியம். ஆ, ஏன்னா அது வரைக்கும் நாங்க சென்னையில இருந்த இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிருக்கோம் இல்லையா, அந்த மோட்டிவேஷன் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய போயிருக்கோம். அப்பெல்லாம் போறப்ப 7 மணினா 6:55 கதவை சாத்திடுவாங்க. அது அது அந்த மாதிரி ஒரு இதுல பழகி இருந்தோம் நாங்க. சரி. அதுக்கப்புறம் போனா ஒரு நிதானமா ஒரு 11:30 மணிக்கு வந்து சிவபிரகாஷ் அண்ணன் வந்து இன்னும் சிறிது ம், நேரத்துல நிகழ்வு ஆரம்பிச்சிடும்னாங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இது காலையில இருந்து வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களேன்ட்டு. அப்போ ம், சிவபிரகாஷ் அண்ணன் சொல்றாங்க, ஆசான் வந்துட்டாரு. ஆசான் கீழே உங்க ம். எல்லாருக்கும் தோசை வச்சிட்டு இருக்காரு. ஓ, அதனால ஒரு சிறிது நேரத்துல ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. எனக்கு சரி. நம்பிக்கை வரலைங்க. அது எப்படி ஆசான் சமைக்கிறாருன்னு சொல்றாருன்ட்டு நான் மாடியில இருந்து கீழே வந்து சமையலறையில பாக்குறேன். பார்த்தா சரிங்க. ஆசானும் சரவணனும் மத்த எல்லாரும் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சரிங்க. நம்ம உண்மைதான் சமையல் பண்றாரு இது அப்படின்னு. ஒரு புதிய அனுபவமா இருந்திருக்கு உங்களுக்கு. எனக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நான் போன எல்லாமேங்க நம்மள தாண்டி மேடை மேல தனியா உட்கார வச்சிருப்பாங்க அவரை. அவரை நம்ம நெருங்க கூட முடியாது. நிச்சயமாங்க. ஆமா. அந்த மாதிரி ஒரு தொலைவுல இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அனுபவப்பட்டு வந்துட்டு இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னால அது எப்படின்னு கூட ஒரு சொல்ல தெரியாத ஒண்ணு. இப்படி தூரத்துல இருந்து பார்த்தவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனா அவரோட கருத்தையும் புத்தகங்களையும் உதயம் கேட்டதுக்கு அப்புறம் என்னால எதுவுமே அவரை அவரை தோற்றத்தை வச்சு என்னால மறக்கவே முடியல. அப்படி ஆமா. அப்படி இன்னும் இருக்கு. வியப்பு ஆனா உங்களுக்கு அதிகமாயிட்டே தான் போகுது ஆசான் மேல. அதிக ஆமா உயர்ந்துகிட்டே இருக்கு. அது என்னால வந்து அது அது எப்படி அந்த உணர்ச்சி வந்து என்ன வியப்பு மேலிட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா. ஆனாலும் அறிவுன்ற உணர்ச்சி வந்து அவரை வந்து எப்படி சமையல் பண்றன்றத பார்க்கணும்னு தோணுச்சு. அதுவும் வந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 1/2 மணி நேரத்துல நிகழ்வு ஆரம்பிச்சிருச்சு. ஆசான் வராங்க. வந்துட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு எனக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம பக்கத்துல அவரு உட்கார்ந்துருக்காரா அப்படி சரிங்க. ஆ, அப்படின்ட்டு எனக்கு அவரு நிகழ்வு ஆரம்பிச்சிருச்சு. அவரும் எல்லாரும் போல உட்கார்ந்து நிகழ்வை கேட்டுட்டு இருக்காரு. ஆமா. எனக்கு நம்மளோட சரிசமமா தான் உட்கார்ந்து பேசுவாரு எப்பவுமே. ஆமா ஆமா இப்பவும் அதுதான் அவர் இருக்காரு. எனக்கு அது இன்னும் எனக்கு என் மனைவி வந்து இப்படி அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தோட எனக்கு திரும்பி பாக்குறேன். நானும் அவளை பாக்குறேன். மத்தவங்க எல்லாம் இயல்பா இருக்காங்க. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு அப்படியே ஆரம்பித்து போகுங்க. அன்னைக்கு இரவு கூட எனக்கு அங்க தங்கறதுக்கான ஏன்னா இந்த நகர வாழ்க்கை சூழல்லே இருந்ததுனால அங்க தங்கறதுக்கான மனநிலை கூட வரலைங்க. நான் பக்கத்துல சரி. ஒரு இதுல போய் ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்துட்டு அங்க தங்கி இருந்தேன். அங்க தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் நிகழ்வுக்கு மறுபடியும் வந்தோம். மறுபடியும் வந்து
அந்த நிகழ்வு முழுவதுமா எங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் கிடைச்சதுங்க. அந்த நிகழ்வுல தான் அண்ணாவனை வந்து நான் கேள்வி கேட்டேங்க. இந்த மாதிரி நீங்க உங்க வழிகாட்டுதல்லாம் வந்து வேலைக்கு போறவங்களுக்கு வழிகாட்டுதல் ரொம்ப எளிதா இருக்கு ஊர் திரும்புறது. ஏன்னா இந்த மாசம் ஊதியம் வாங்கிட்டு அவங்க ஒரு கடிதத்தை விடுப்பு கடிதத்தை கொடுத்துட்டா விட்டுட்டு வந்துடலாம். ஆனா நாங்க இப்ப சரி. தொழில்ல இருக்கோம். எங்களுக்கு ஒரு சுழற்சி இருக்கு. இப்ப 2 ஆமா, கட்டடம் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த 2 கட்டடம் நாங்க எடுத்துருவோம். அப்போ ஆமா. எங்களோட சுழற்சியில நாங்க எங்க தொழிலை நிப்பாட்டவே முடியாது. நாங்க ஒரு 2 கட்டடம் கட்டுறப்பே எங்களுக்கு அடுத்த முடிவடைறதுக்கு முன்னாடி அடுத்த கட்டடத்தோட இது வந்துடுதுங்க. ஒரு சுழற்சி இருந்துகிட்டே இருக்கு. எப்படி நாங்க இதுல சரிங்க. இருந்து விடுபடுறதுன்னு தெரியல. இதுக்கு என்ன வழிகாட்டுதல்னு சொல்லி நாங்க கேட்டேங்க. அப்போ அப்பதான் அந்த நிலைத்தன்மை அடைவீர்னு சொல்லி ஒரு பதில் சொல்றாரு அண்ணன். அது இணையத்துல கூட வந்துச்சு அப்புறமா. ஒரு நீண்ட பதில். அதுல ஒரு விருப்பத்துல எப்படி நம்ம அடக்காக்குறது, விருப்பத்துல நிலையா இருக்கிறதுன்றத பத்தி சொன்னாருங்க. நீங்க சரி, விருப்பத்துல நிலையா இருந்தா அது நடக்கும் அப்படின்றத பொருத்தமா இருந்ததை தான் உங்களை வந்து அடைந்தே தீரும். அது எதிர்க்கிற வலிமை வந்து இங்க யாருக்குமே இல்லை அப்படின்றது ஒரு கருத்தை ஒரு நெடிய பதில் சொன்னாருங்க. ஒரு சரி, பெரிய வழிகாட்டுதலா இருந்தது எங்களுக்கு அது. சரி, அது அதுக்கப்புறம் சரி மறுபடியும் திரும்பி போயிட்டோம். அப்படி மறுபடி மரபு கூடல் வருவோம், அந்த உரைகள் இருக்கும், அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஆழியால் மெய்யியல் வந்து வகுப்புக்கு அறிவிப்பு வருது. சரி, முதல் மெய்யியல். அந்த சரி, மெய்யியலுக்கு நாங்க எல்லாம் பதிவுலாம் பண்ணி தயாராயிட்டோம். மெய்யியலுக்கு சரி, கிளம்பிட்டோங்க. கிளம்பி இங்க வழக்கம் போல அந்த நகர வாழ்க்கை இதுல வந்து விமானத்துல போறதா திட்டமிட்டு அது சரி. கோயம்புத்தூர் வரைக்கும் விமானத்துல. சரிங்க, ஆமா ஆமா அது சரிங்க. இங்க சென்னை விமான நிலையத்துல போர்டிங் போட்டு காத்திருக்கிறோம். மணிமேகலை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஆசான் கொஞ்சம் சூழல் சரியில்லாதனால வகுப்பை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு. எனக்கு சரி. கோவம், சண்டை பிடிக்கிறேன். நான் என்னங்க இப்படி கிளம்பிட்டேன், நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு ஆ, அவங்க கிட்ட சண்டை பிடிக்கிறேன். அப்போ மணிமேகலை நம்ம தொடர்பு கிட்ட சொன்னவொடனே அவங்க கிட்ட கொஞ்சம் கோவமா பேசினவொடனே இருங்க நான் பேசுறேன்னு வச்சுட்டாங்க அவங்க. அப்புறம் பாலு சரி. மறுபடியும் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சில பேர் கிளம்பி தவிர்க்க முடியாம இருக்கிறதுனால நாளைக்கு ஆலியார் வந்துட்டீங்கன்னா அண்ணன் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. எதுவும் உரையெல்லாம் இல்ல, சந்திச்சுட்டு போயிடலான்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க வர்றதுன்னா வரலாம் அப்படின்னு சொன்னார். சரி. சரி கிளம்பிட்டாங்க. கோயம்புத்தூர் இரவு ஆ, தங்கிட்டு அடுத்த நாள் போயிட்டு உடனே நிறைய பண்ணாங்க அதுல. மெய்யியல் கடைசி நாள் போட்டிருந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அடுத்த நாள் நைட்டுக்கு திருப்பி ஃபிளைட் டிக்கெட்டை மாத்தி போட்டு எல்லாம் சரிங்க. பண்ணிட்டு ஒரு கால் டாக்ஸில ஆலியாருக்கு போயிட்டோம் தோட்டத்துக்கு. அங்க போய் வழக்கம் போல காத்திருந்தோம். காலையில 10 மணிக்கெல்லாம் போயிட்டோம் நாங்க. வழக்கம் போல யாருமே இல்லை. பாலுக்கு கேட்டா நாங்க மீன் வாங்க போயிருக்கோம், வர காத்துருங்க அப்படின்னு. மதியம் 3:30 மணி 3:45 மணி இருக்கும் அண்ணா வரப்போ. ஆசான் வந்து ஆமா. வந்துட்டு அதுக்கப்புறம் ஆசான்கிட்ட வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு உரையாடிட்டு இருக்கோம். அப்ப வந்து மலரி வந்து ஆசான்கிட்ட உரிமையா கேக்குறாங்க. சரி, எங்களுக்கு எந்த ஊருக்கு போறதுன்னே தெரியலையே, எங்களுக்கு ஒரு ஊர் சொல்லுங்க எங்க போறது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் சொந்த சரி. ஊருக்கு போங்க அப்படின்றாங்க ஆசான். சொந்த ஆ, ஊர் வந்து எங்களுக்கு அம்மாவோட ஊர் தாங்க எங்களுக்கு தெரியும். அப்பாவோட பிறந்த ஊர் வந்து ஒரு கணிப்பா தெரியும், எதுன்னு தெரியல எங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கு. அப்போ சரிங்க. அம்மாவோட ஊருக்கு எங்களுக்கு அங்க நடைமுறை சிக்கல் இருக்கு. உறவினர்கள் நிறைய அப்பப்போ கூடுவாங்கன்றதுனால எங்களுக்கு அது சிரமமா இருக்கு. நாங்க வந்து அது வேண்டாம்னு சொல்றோம். அப்போ ஆசான்ட்ட கேக்குறேன், நாங்க நிறைய இடத்துக்கு போறோம், கன்னியாகுமரிக்கு போறோம், திருவண்ணாமலைக்கு போறோம், எங்கெல்லாம் யார் இருக்குன்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் இடம் பார்க்க போயிடுவோம் தமிழ்நாடு முழுவதுமா. சரிங்க. பயணப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஒரு அயற்சியில கேக்குறா, ஏதாவது ஆ, எங்களுக்கு வழிக்கு சொல்லுங்க, ஊர் எதனா சொல்லுங்க நாங்க போறதுக்கு அப்படின்ட்டு. ஒரு சரிங்க. ஒரு ஒரு 10-20 வினாடி கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு ஆசான் வந்து கருவின்னு ஒரு ஊர் பேர் சொல்றாருங்க. மயிலாடுதுறையில இருந்து பூம்புகார் போற பாதையில அந்த ஊர் இருக்குங்க, அது கருவி. ஓ! சரி. அது சொல்லிட்டு அதுக்கு எல்லை வகுத்து தர்றாரு. இந்த பக்கம் சீர்காழி வரைக்கும் பாருங்க, அந்த பக்கம் தரங்கம்பாடி தாண்டி போவாதீங்க, இதுக்கு இடைப்பட்ட இடத்துல பாருங்கன்னு ஒரு எல்லையும் வகுத்து கொடுக்குறாரு. சரி, எல்லை சரி. வகுத்துட்ட பிறகு தேடுதல் எளிது அப்படின்ட்டு. ஆமா. அதுக்கப்புறம் நாங்க வந்து சென்னையில இருந்து வாரமானா அந்த வார விடுமுறை நாட்கள் 2 நாளோ 3 நாளோ தொடர்ந்து மயிலாடுதுறை வந்துடுறது. வந்துட்டு எந்த ம். பக்கம்லாம் யாரெல்லாம் இடம் இருக்காங்களோ சொல்றாங்களோ தேடிட்டு இருக்கிறது, கிளம்பி போயிடுறது. ஒரு 3 சரி, மாதம் இதே மாதிரி தொடர்ந்து நடக்குதுங்க. நடந்துட்டு சரிங்க. ஒரு வாட்டி 4 நாள் விடுமுறை வந்துச்சு.
அந்த 4 நாள் விடுமுறையில வந்து எல்லாம் தேடிட்டு ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் நினைக்கிறேன். ஒரு அயற்சியோட கிளம்புறோம். சென்னைக்கு சரிங்க. போயிடலாம் அப்படின்னு கிளம்புறோம். அப்போ ஆ, நெருங்கிய நண்பர் இங்க இருக்கிறவர் வந்துட்டு, நீங்க சென்னைக்கு போறீங்க இல்லையா? போற வழில ஒரு இடம் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு இருந்த கோவத்துல நான் சரிங்க. அப்புறம் பார்த்துக்கலாங்க, வேண்டாங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் சண்டை பிடிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, இல்ல சரிங்க. போற வழி தானே பார்த்துட்டு போங்க அப்படின்னு. நான் ஆ, மறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இருட்டுறதுக்கு முன்னாடி வண்டியை ஓட்டிட்டு சென்னைக்கு போயிடலாம். இதுதான் காரணம் அதிகபட்சம் நான் மறுக்கிறதுக்கு. சரிங்க. அயற்சியில அதை சொல்றேன். ஆ, அவரு வற்புறுத்தி கூட்டிட்டு போறாருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போறோம். ஆ, இந்த தலைஞாயிறு பகுதிக்கு வரோம் அப்போ. வர்றப்போ சரிங்க. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில வராத பாதை. இது வரைக்கும் சரி, நாங்க இது வரைக்கும் பார்த்திராத ஊர் அது. அது சரிங்க. வந்து வரோம். அது நம்ம மெயின் ரோட்ல இருந்து உள்ள ஒரு 2, 3 கிலோமீட்டர் போனாதாங்க நம்ம வயலே வரும். இப்போ வந்து எவ்வளவு உள்ள போறோமே அப்படின்னு ஒரு அயற்சி வருது இன்னும் கூடுதலா. அப்புறம் அங்க போய் இடத்துக்கிட்ட நின்னுட்டு வயல் போய் பாக்குறேங்க. முதல்ல வயல் தான் பாக்குறோம். வயல் சரி, பார்த்தோன்னே அது போற பாதை பார்த்தீங்கன்னா 2 பக்கம் புதற்காடு. நம்ம நடந்து சரி, போனாலே முன்னாடி போற ஆள் தெரியாது. அப்படி ஒரு பாதை. ஆனா சரிங்க. அதுலயும் போய் பார்த்து என்னமோ தெரியல அந்த இடம் பிடிக்குது. சரிங்க. நான் வந்து மலரி கிட்ட கேட்கிறேன், இது என்ன உனக்கு என்ன அப்படின்ற. மலரி உடனே எனக்கும் நல்லாதான் இருக்கு. நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரி சரிங்க. 2 பேருக்குமே விருப்பமா இருந்தவன சரி சரின்னு சொல்லிட்டோம். சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருந்து கடந்து மெயின் ரோடுக்கு வந்துகிட்டு இருக்கேங்க. அப்போ சரிங்க. மலரி வந்து அந்த இடம் காமிச்சவர்கிட்ட சொல்றாங்க, ஆ, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு வாடகைக்கு எதனா வீடு கிடைக்குமா இந்த பகுதியில அப்படின்ட்டு. ஏன்னா வாரம் வாரம் வந்து ஒரு 10, 12,000 ரூபாய் ஆயிடுது ரூம் வாடகை மட்டும் எங்களுக்கு. ஒரு வீடு இருந்துச்சுன்னா வந்து இந்த பகுதியில இடங்கள் பார்க்க கொள்ள எங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு கேக்குற அப்படி. அப்போ அந்த கிராமத்திலேயே ஒரு வீடு இப்ப நம்ம இருக்கிற வீடு வந்து காட்டுறாங்க. காட்டிட்டு ஓ! சரி, இந்த வீடு வாடகைக்கு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. வீடு சரி. பராமரிப்பு பண்ண வேண்டிய சூழல்ல தான் இருந்துச்சு. ஏனோ தெரியல அந்த வீட்டை மொத்தமா பார்த்துட்டு அந்த முற்றம் பகுதியில வந்து நின்ன பிறகு மலரி சொல்றாப்படி, இந்த வீடு ஆ, விலை கொடுத்தா கூட நல்லா இருக்கும் வாங்கிடலாமே அப்படின்னு ஒரு பேச்சுவாக்குல சொல்றாப்படி. அந்த இடம் காமிச்சவர் இது விற்பனைக்கு தான் இருக்கு. நீங்க தான் வாடகை கேட்டீங்க. அதனாலதான் நான் வாடகைக்குன்னு சொன்னேன். பார்க்கலாங்க, பேசலாங்கன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அடுத்த சரிங்க. வெள்ளிக்கிழமை வந்து 2 பக்கமும் கூப்பிடுறாங்க. வயலுக்கும் கூப்பிடுறாங்க, வீட்டுக்கும் கூப்பிடுறாங்க. கிளம்பி வராங்க. வந்து சரி, 2மே பார்த்து 2மே விலையை இறுதிப்படுத்தி 2த்துக்குமே முன்பணம் கொடுத்துட்டோம். சரிங்க. 5 நாட்கள்ல குடுத்துட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு ஓ! போயிட்ட பிறகு ம். தொழில்ல இருந்தாலும் உடனடியா கையில வந்து பணம் இல்லைங்க. அதாவது ஆமாங்க. மொத்தமா எடுத்து வாங்குற அளவுக்கு பண தேவைகள் முழுமையா இல்ல. நானும் மலரையும் பேசிக்கிட்டு ஒரு பை வைப்போம். வச்சுட்டு ம். அந்த பையில வர பணங்கள்லாம் உபரி பணங்கள்லாம் அதுல போடுவோம். சரிங்க. பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நாங்க எதுவுமே தெரியாம 1 மாதத்துல பதிவுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. சரிங்க. அதையும் சொல்லிட்டு வந்து ஆ, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இயல்பா எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கேங்க. பார்த்துட்டு சரிங்க. இருக்கிறப்போ இது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கிறப்போ அந்த 1 மாத காலம் கழிச்சு பார்த்தோம்னா எங்களுக்கே தெரியலங்க வீட்டு பதியறதுக்கான தொகையும் இன்னும் கொஞ்சம் ம். கூடுதல் தொகை வந்து வயலுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கும் சேர்ந்துருச்சு. ஆச்சரியம் தாங்க. ஆமா. எதெல்லாம் வராதுன்னு நினைச்சோமோ அந்த பணம் வருது. எது வரணும்னு நான் திட்டமிட்டோமோ அந்த பணம் வரல. அந்த மாதிரி ம். எல்லாமே அமைஞ்சது. அப்புறம் வீடு ம். பதியறதுக்கு நாங்க உறுதிப்படுத்தி வீட பதிஞ்சுட்டோங்க. வீட சரிங்க. பதிஞ்சுட்டு ஒரு மாத காலம் ஆச்சு வீட பதிஞ்சு. இதுக்கிடையில நாங்க இந்த இடத்த முடிவு பண்ணோம்னா அண்ணங்கிட்ட போய் கேட்க ஆசான்ட்ட ஒரு மரபு கூடல்ல. இந்த மாதிரி ம். நாங்க தலைஞாயிறு பகுதியில இடம் பார்த்திருக்கோம். வாங்கலாமா? அப்படின்னு கேட்கிறோம் கருத்து. சரிங்க. அது கேட்ட சரிங்க. உடனே அருமையான பகுதி. நீங்க தாராளமா வாங்கலாம். அது ஒரு தீவு நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆமா. விருப்பமான பகுதி. நான் இரு சக்கரத்துல பயணப்படுறப்போ சிதம்பரத்துல இருந்து அந்த பகுதி வழியா தான் நான் செம்மைவனம் போவேன். அதனால ம். ஒரு மாற்று கருத்தே இல்லாம அவங்க வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன தயக்கம் கூட இல்ல. சரிங்க. அதுக்கப்புறம் சரி. தான் இந்த முன்னெடுப்புலாம் நடந்துச்சு. நாங்க பேசுனது ம். கொண்டதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ம். பதிவும் நடந்துச்சு. பதிவு நடந்த உடனே அந்த சீரமைக்கிறதுக்காக ஆசான்ட்ட கேட்குறோம். அந்த மாதிரி சீரமைக்கணும், வழிகாட்டுதல் வேணும்னு கேட்குறோம். வராங்க, சரி. வந்து பார்க்குறாங்க. வீட ஆ. முழுமையான்றது எப்படின்னா, ம். அந்த வீட்ல மேல வந்து குறுக்குல மரங்கள்லாம் இருக்குங்க. ஒரு 8 அடி, 9 அடி உயரத்துல.
ஆமா. அந்த மரத்து மேல ஏறி ஒவ்வொரு மரமா தாண்டி தாண்டி போறாங்க ஆசான் எல்லாத்தையும் மேல் பகுதி பாக்குறதுக்கு. ஓ! சரிங்க. நானே கீழே இருந்துதான் நிக்கிறேன், என்ன ஏற முடியல. அவங்க எல்லா பகுதிக்கும் வீடு கிட்டத்தட்ட முழுமையா எல்லா பகுதிக்கும் அந்த மேற்கூரைக்கு கீழே இருக்கிற அந்த தடுப்புகள் ஏறி முழுவதுமா போய் பார்த்துட்டாங்க. சரிங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிறிது நேரம் அமர்ந்துட்டு சொன்னாங்க, ஒரு வயோதிக பெண் மூச்சு விடுற சிரமப்படுற மாதிரி இருக்கு இந்த வீடு, ஆனா ரொம்ப நிறைவா இருக்கு இந்த வீடு, சீரமைச்சா சரியாயிடும் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. இந்த வீட்டை நான் விலைக்கு வாங்குறப்போ, அந்த வீடு பதிகிறப்போ அந்த வீட்டு உரிமையாளர் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு அதை வந்து இடிக்கிறதுக்கு பேசிட்டாருங்க. இடிக்கிறவங்க வந்து 3 லட்சம் ரூபாய் வந்து அந்த உரிமையாளர் கொடுத்துட்டு இடிக்கிறது. ஆமா, மொத்தமா தரமட்டமாக்கிறது. அதுக்கு வந்து அவர் தயாராயிட்டார். நான் அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேங்க, நீங்க வீடு இடிக்காம அப்படியே கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிட்டோம் அப்படியே அவர்கிட்ட. அவரும் சரின்னு சம்மதிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமா ஆசான் வந்து வழிகாட்டுதல் சொல்றாரு. நம்ப முடியாதுங்க, இப்ப வந்து இருக்கிற நான் 2 பக்கமும் பார்த்ததுனால அது சொல்றேன். ஒரு தாய் செவருன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு. அந்த செவரு வந்து கை வச்சு ஆட்டுனா ஆடும், அந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு அந்த செவரு. கிட்டத்தட்ட 6 அங்குலம் நான் நினைக்கிறேன் சாஞ்சிருக்கு. அந்த செவரை சீரமைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்றாரு. வழிகாட்டுதல் சொல்லி குத்துதான் தன்னை நிலைநிறுத்தும், அதனால வந்து நீங்க அந்த செவரை வந்து குத்து வடிவத்துக்கு மாத்துங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் சொல்றாரு. அந்த பண்ணோங்க, அது சரியா ஆசானோட வழிகாட்டுதல் பிரகாரம் முறையா பண்ணோம். இப்ப அந்த சுவர் வந்து அவ்வளவு உறுதித்தன்மையோட இருக்கு, யாரு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அது ஆடிச்சு அந்த சுவர்னு சொல்லிட்டு. நீங்களே ஒரு பெரிய கட்டிட வல்லுநர் தான், இருந்தாலும் நீங்க அத்தனை வருட அனுபவத்தை நீங்க காமிச்சுக்காம ஆசான் சொன்னதை கேட்டு பண்ணிருக்கீங்க. ஆமா, இது அந்த குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், இது வேட்டல் புத்தகத்தை படிச்சுட்டு சொன்னல அந்த கருத்து தான் மரபு கட்டுமானத்துக்கு எனக்கு. உண்மையாலுமே சொல்றீங்க, அடிப்படையா வந்து நம்ம எதெல்லாம் அங்க சரியும் பண்றோமோ இங்க பண்ணக்கூடாதது மரபு கட்டுமானத்துல. அது வந்து என்னன்னா, அத நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து முழுமையா அண்ணோட கருத்துல எதுவுமே நான் வந்து முரண்படலை. அண்ணன் சொல்றத செய்யணும், அந்த வழிகாட்டுதலை செய்யணும்ன்ற ஒரே விருப்பம் தான் இருந்தது வீட்டை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் ஈடுபட்டு செஞ்சோம். இப்ப வரைக்குமே எப்பவுமே அதாங்க, அது மாறாதுங்க. அதுலயுமே சில இது பண்ண அண்ணன், நம்ம இதுக்கெல்லாம் அண்ணனை தொந்தரவு பண்ணோம்னு சில வேலைகள் பண்ண, அது திருப்பி நம்மள பழைய மாதிரியே கொண்டு போய் விட்டுச்சு. மறுபடியும் ஒரு செல்ல திட்டுக்கலாரம் பண்ண அண்ணங்கிட்ட திருப்பி மாறி வந்தாச்சு. நீங்களமா அப்படின்னாரு, அந்த நீங்களமான்றது நம்மளுக்கு பெரிய இல்ல. அதுக்கப்புறமா எல்லாம் முழுமையா அந்த சின்ன அனுபவம் கூட நம்மள முழுமையா மாத்தி விட்டுடுச்சுங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நம்மளுக்கு மாறுறது இல்லை. அந்த வீடு முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையா அப்போ வந்து என்னன்னா, அந்த வீடு சீரமைக்கிறதுக்காக சென்னையில இருந்து வந்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி தலைநாடு பகுதியில ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறாங்க. வாடகைக்கு வீடு எடுத்து தலைநாடு பகுதி வாடகைக்கு வரும், கிராமத்துக்குள்ளேயே வரும். அப்ப வந்து சென்னையில வேலை எடுத்தோம் ரொம்ப அதிகங்க. வீட்டுல எல்லாரும் வந்து நீங்க 2 நாள் இருங்க, மத்த நாள்லாம் சென்னைக்கு போயிடுங்க வாரத்துல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நாங்க இருந்துக்கிறோம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறிட்டாங்க. மலரி, நெறியோன்னு அம்மா 3 பேருமே வந்து நாங்க இங்க இருந்துக்கிறோம், நீங்க அப்பப்போ 2 நாள் மட்டும் வந்துட்டு போங்க, முழுமையா சென்னையில இருந்து வேலை முடிகிற வரைக்கும் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த உடன்படிக்கையில வந்த பிறகு எல்லாரையும் போக முடியலைங்க, இங்க இருந்துடுறேன் மொத்தமாவே. இங்க இருந்தா அப்பப்போ 2 நாள் சென்னைக்கு போயிட்டு வரேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வடிவமைக்கிறது ஆரம்பிச்சு இதுக்கு இடையில வந்து மயிலாப்பூர் சொன்னோம் வீட்டுல. அப்போ வந்து நாங்க இந்த வீடு திரும்புறது வெயிலுக்கு முடிய முன்னாடி என்ன ஆச்சுங்கன்னா, சென்னையை விட்டு வெளியில வரணும்னு முடிவு பண்றோம். எங்களுக்கு சென்னை வாழ்க்கையில் இருக்க முடியல, ரொம்ப அழுத்தமா இருக்கு. சரி, சென்னையை தாண்டி தானத்தூர்னு ஒரு பகுதி, சென்னைக்கு அந்த கிழக்கு கடற்கரை சாலையில நம்ம சென்னைக்கு வெளியில ஒரு 30-40 கிலோமீட்டர் வெளியில வந்துடும். அங்க ஒரு வந்து நண்பரோட இடத்த வாடகைக்கு எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறோம். வந்துட்டு அவர்கிட்ட கூட நாங்க 3 வருட காலம் சொல்றோம், 3 வருடம் இருப்போம், அதனால இந்த வீட்டுல இருக்கிறோம்னு சொல்லிட்டு வரோம். மொத்தமா 8 மாதம் தான் அந்த வீட்டுல இருந்தோம். அதுக்குள்ள எல்லாமே எங்களுக்கு இந்த நடைமுறை மாறிடுச்சு. சரிங்க.
அவருமே ஒண்ணுமே நண்பர்ன்றதுனால நீங்க நல்ல இதுக்கு போறீங்க, உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே எந்த சங்கடமும் இல்லாம அவர் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாருங்க. இல்லைன்னா வேற ஒருத்தரா இருந்தா பெரிய பொருள் இழப்பு எல்லாமே நடந்திருக்கும். உடனே கிளம்புறோம்னு சொல்றப்போ அந்த வீட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாம நடந்தது. இந்த இடத்துல நான் அதை பொருத்தம்னா என்ன நடக்கும்ன்றத பத்தி ஒரு சிலது சொல்ல விரும்புறேங்க. அந்த விடுபட்டு வர்றதுக்கு, ஊர் திரும்பி விடுபட்டு வர்றதுக்கு எனக்கு நடந்ததை சொல்றதுக்கு விரும்புறேங்க. அது வந்து என்னன்னா, இப்போ ஒரு அலுவலகத்துல வேற ஒரு நண்பர் வந்து சிறிய பகுதியை பகிர்ந்துக்கிறார். பகிர்ந்து அவர் கொஞ்சம் அது நம்மளுக்கு அந்த வாடகை எல்லாத்துலயுமே பகிர்ந்துக்கிறாரு. ஒரு நட்பு முறையில வச்சிருக்காரு. அப்போ எனக்கு அவர் அனுமதித்த 3 மாதம் 4 மாதத்துல வந்து நான் வந்து அலுவலகத்தை காலி இது பண்ணிட்டு ஊர் திரும்புற மாதிரி ஒரு வருது எனக்கு. அவர் பெரும்பொருள் செலவு பண்ணிருக்காரு. எப்படி இவர்கிட்ட சொல்றதுன்னு ஒரு தயக்கம் இருக்கு. அவர் வந்து ஒரு நாள் அழைச்சிட்டு அலுவலகத்துக்கு வர்றாரு. வந்துட்டு சரி எப்படியோ அவர்கிட்ட சொல்லிடுவோம் ஒரு தயக்கத்தோட நான் ஆரம்பிக்கலான்றப்ப அவர் சொல்றாரு, இது மாதிரி எனக்கு ஒரு பெரிய வீடு கிடைச்சிருச்சு, நான் சொந்த வீடா வாங்கிட்டேன், அதனால இங்க இருக்கிற அலுவலகத்துல இருக்கிறதெல்லாம் அந்த வீட்டுக்கு மாத்திக்கலான்னு பாக்குறேன், உங்களுக்கு எதனா ஆட்சேபனை இருக்கா அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் சொல்றாரு, நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு சரிங்க நானும் அதான் சொல்லலான்றத நீங்க என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அது முடிஞ்சது. தொழில் வந்து அப்போ ரொம்ப ஒரு மாதிரி உச்சத்துல இருக்குங்க. நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். உடனே வர முடியாதுன்ற ஒரு சூழல், அங்க இருந்து நான் பார்க்கவும் முடியாதுன்ற சூழல், ஒரு இக்கட்டான இருந்தது சூழல். அப்போ தங்கபாண்டியனும் வந்து இதே தொழில தான் இருக்காரு. தங்கபாண்டியன் கேட்கிறேன், இந்த மாதிரி நான் ஊர் திரும்பன்னு பார்க்க. அவனும் செம்மைக்கு வரத்துக்கல்ல ரொம்ப உடன்பாடு தெரியும். எல்லாரும் நம்ம செம்மையில எல்லாருக்கும் அவரை தெரியும். அவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஒரு தேநீர் குடிச்சிட்டே 2 பேரும் பேசணும். இந்த மாதிரி நான் ஊருக்கு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சரிடா போயிட்டு வா அப்படின்னா. இந்த மாதிரி தொழில்லாம் இருக்க, அது என்ன பண்றது நீ பாத்துக்கிறியா? சரி நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். எங்க தொழில் மாற்றம் இந்த 2 நம்பர் உரையாடல்ல முடிந்தது. மொத்தம் அவ்வளவுதான். மொத்தமா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் பாத்துக்கிட்ட அன்னில இருந்து அவர் பாத்துக்கிட்டாரு. நான் விடுபட்டுட்டேன், நான் வந்துட்டேன். எந்த ஒரு அழுத்தமும் இல்லை. அவர் நெருங்கிய நண்பர் பாத்துக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை. அந்த தொழில இருந்து விடுபடுறது, அந்த தொழில் முழுமையா நான் எடுத்த தொழில்கள் அத்தனையுமே முழுமை அடையறதுக்கு அவர் மொத்தமா பண்ணார் கூட இருந்து. ஒரு 2 வருட காலமாச்சு அது பண்றதுக்கு. ஆனா முழுமையா முடிச்சுட்டாரு அவரு. அதனால அந்த அழுத்தமும் இல்லை. இங்கே வந்து நாங்க வீடு சீரமைக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப பெருந்தொற்று ஆரம்பிக்குது. சரியா, வீடு சீரமைக்கிறதுக்காக நாங்க ஒரு பொருள் திட்டம் வச்சிருக்கோம். இந்தந்த பொருள்லாம் வந்தா இது பண்ணிடலாம்னு பாக்குறோம். இந்த வீடு வாங்கின மாதிரியே தான், எந்த பணமும் வரல. வீடு சீரமைக்கிறதுக்கு வரல. ஒரு நெருக்கடியும் இல்லைங்க. ஆனா ஏதோ ஒரு பணம் வந்துகிட்டு இருக்கு. நெருக்கடி இல்லை, கடன் இல்லை. ஏதாவது ஒரு 7-8 வருடத்துக்கு முடியாது வராதுன்னு நான் கைவிட்ட பணம்லாம் எனக்கு வருது. இது வரவே வராது அப்படின்னு கைவிட்ட பணம் வருது கைக்கு. அத வந்து நாங்க பண்றோம். எல்லாம் முழுமையா முடியுது. வீடை முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு, அந்த வாடகை வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு குடி போற நேரம் வருது. பார்த்தா எந்த ஒரு நான் வந்து இன்னொன்னு சொல்லணுங்க இந்த இடத்துல. நான் வந்து நகரத்துல இருந்து வெளியேறணும்னு நினைச்சோம்னா அண்ணனோட ஒரு வழிகாட்டல் வந்து எந்த ஒரு கடனும் இல்லாம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒவ்வொன்னுத்தையா நான் முடிச்சிட்டு வரேங்க. அதாவது காருக்கு இருந்த இஎம்ஐ, அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் ஆரம்பத்திலேயே கடன் வாங்கலீங்க. அது நம்ம தொழில இருந்தே பண்ணதுனால அதுக்கு கடன் இல்லை வீட்டுக்கு. இன்சூரன்ஸ் பாலிசி நிறைய பே பண்ணிட்டு இருந்தேங்க. மாசத்துக்கு ஒரு 60-70 ரூபாய் கட்டுவேன். அந்த மாதிரி கட்டிட்டு இருந்தேன். அப்ப எல்லாத்தையும் முடிக்கிறோம். வேண்டாம், மெடிக்ளைம் பாலிசி என்னெல்லாம் உண்டோ எல்லாமே உண்டு, எல்லாத்தையும் முடிக்கிறேங்க. அந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு, ஏதோ ஏகப்பட்ட சிக்கல் பண்றாங்க அவங்க முடிக்கிறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முடிக்கணும் அப்படின்னு முடிச்சு ஒரு தொகை ஒரு 18-19 லட்சம் ரூபா வருதுன்னு நினைக்கிறேங்க. அது மொத்தமா முடிச்சுட்டு மொத்தமா நம்ம வந்து ஒரு வண்டி வச்சுக்கோ, அதுக்கும் நம்மளுக்கு கடன் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்து ஒரு கார் எடுத்துக்கிறோம் கடன் இல்லாம. ஊருக்கு நாங்க திரும்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாதத்துக்கு இவ்வளவு எனக்கு உடனடியா தேவைன்ற மாதிரி எந்த ஒரு அழுத்தமும் இல்லைங்க. அப்படிதான் நாங்க ஊருக்கு திரும்பினது. கடன் முழுமையா கிடையாது. அது ஒரு அதுக்கப்புறம் பிற்பாடு ஊர் நடவடிக்கையில வந்ததுக்கு அப்புறம் அது என்னன்றதை உணர முடிஞ்சுது மொத்தமா. அப்ப தெரியல. ஆனா அப்போ வந்து வழிகாட்டுதல் பேர்ல அது மறுப்பே சொல்லலாம். அது ஏன்னா வழிகாட்டுதல் அதுதான் எனக்கு. எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால எல்லாத்தையும் முழுமையா முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு இது கூட இல்லை. அதே மாதிரி வீடு சீரமைச்சு
சீரமைக்கிறப்பையும் பாத்தீங்கன்னா என்ன இது இருந்தோ அதே மாதிரி தாங்க இருக்கு. எல்லாமே முடிஞ்சு நிலமும் பதிவு முடிஞ்சிருச்சுங்க. வீடு சீரமைக்கிறதுக்குள்ள நிலப்பதிவும் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு எல்லாமே. அந்த பெருந்தொற்று காலத்துல எங்களுக்கு எல்லாமே நடக்குது. வீடு சரிங்க. நிலம் பதியணும். ஊர் திரும்பி வாடகை வீட்டுல இருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வீடு சீரமைக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா பெருந்தொற்று காலத்துல எல்லாருக்கும் சிரமம். வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா வந்த ஆட்கள் வெளியில வேலைக்கு எங்கேயும் போகாம முழுவதுமா இங்கேயே தங்கிட்டாங்க. வேற எங்கேயும் போக முடியாது. ஒரு 20-25 பேர் தொடர்ச்சியா வேலை செய்யறாங்க. பரவாயில்லையே. அந்த வேலை ஆட்கள் இல்ல, மூலப்பொருட்கள் இல்ல, நெருக்கடி இல்லாம போயிட்டு இருக்கு எல்லா வேலையும். மூலப்பொருட்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த கட்டடத்துல பிரிச்ச மரங்கள் தான் நாங்க பயன்படுத்துவோம் எல்லாமே. அந்த வீடு சீரமைச்சதுன்னு பாத்தீங்கன்னாங்க, அதையும் ஒரு சிறிதா சொல்லிடுறேங்க நான் எப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லாமே அந்த நாட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த குளவு மாதிரி இருக்கும் ஓடு, அந்த ஓடு தான் இருந்துச்சு. அது ரொம்ப எடை கூடுதலான எடை கூரையில அது. அதனால அது செவரெல்லாம் அவங்க சிமெண்ட் பூசிட்டாங்க, கசிவு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால உள்ள போன ஈரம் வெளியே வர முடியாம செவரெல்லாம் அப்படியே உப்பி இருந்ததுங்க. 2 பக்கமும் பெருசா உப்பி ஈரம் இறங்கி இறங்கி கொஞ்சம் வீங்கின மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆசான் எல்லா பூச்சும் மொத்தமா எடுத்துடுங்க, எடுத்துட்டு அந்த செவர் முழுமையா காயட்டும், எல்லா ஓடுகளையும் பிரிச்சிருங்க. மொத்தமா பிரிச்சுட்டு நம்ம இப்போ ரயில் ஓடுன்னு சொல்லுவோம், அந்த ஓடு எல்லா பகுதிக்கும் அந்த ஓடு போட்டுடுவோம். நம்ம பராமரிப்புக்கு எளிது, மழை நீர் சேகரிப்பு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எளிது. எடையும் செவத்துல நம்ம குறைச்சிடலான்ற வழிகாட்டுதுன்னு பேர்ல அதை மொத்தமா எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் எல்லாத்தையும் செவரு மொத்தமா காய வச்சுங்க. நல்ல வெயில் பட காய வச்சு அதுக்கப்புறம் சுண்ணாம்பு பூச்சு, அந்த செவத்துக்கு சுண்ணாம்பு பூச்சு, தரைக்கு செங்கல் தரை செங்கல்லே பதிச்ச தரை. அது எதனாலன்னா அது கீழே இருந்து ஈரமோ வெப்பமோ மேல வரும், மேல இருந்து வெப்பமோ ஈரமோ கீழே போக, ரெண்டுத்துக்கும் புணர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழிகாட்டுதல்ல அந்த தரை அமைப்பு. மரங்கள்லாம் பெரும்பாலும் நம்ம கட்டடத்துல பிரிச்ச மரங்களே வச்சு பண்ணிட்டோம். ஒரு சிறிதளவு மரங்கள் தான் நாங்க வெளியில வாங்கணும், அதுவுமே பழைய மரங்களா பார்த்து வாங்கணும். ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் புது மரங்கள் தேவைப்பட்டது. பெரும்பாலும் பொருட்கள் அங்க இருந்த பொருட்கள் தான் எடுத்து நாங்க பயன்படுத்தணும் மொத்தமாவே. அது முழுமையா அடைஞ்ச பிறகு பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது இப்படி மாறுச்சுன்னு தெரியல. அது தாய் சவர் உட்பட சொன்ன இல்லைங்களா, அந்த சீரமைப்புல அந்த மாதிரி ஒரு வடிவமைப்புல அந்த இப்ப வரைக்கும் ரொம்ப நிறைவா இருக்குங்க. வீடு அண்ணன் மரபு கட்டுமான வகுப்புல சொல்லுவாங்க, வீடு மூச்சு விடும். அது உணர முடியுது எங்களுக்கு அந்த மாதிரி. இல்ல, அந்த மரபு இல்லம் பற்றி செம்மை மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்க இந்த பட்டினத்தார் பயிலத்துக்கு அண்டவியல் மஞ்சள் விழா இந்த மாதிரி எப்ப வந்தாலும் பல குடும்பங்கள் அங்க வந்துட்டு தான் போவோம். ஆமாங்க, அது ஒரு பெரிய நினைவுங்க. நான் கூட அவங்க காந்திமதி அவங்க கிட்ட பேசுறப்ப சொல்லியிருந்தேங்க ஒரு வாட்டி, இது செம்மைவனத்தோட மினியேச்சர் மாதிரி தான் இந்த வீடு இருக்கு. திடீர்னு 2 பேர் இருக்கோம், திடீர்னு 60 பேர் இருக்கோம். எங்களுக்கு இந்த வீடு ஆச்சரியத்தை. ஆமாங்க, எங்களுக்கே ஆச்சரியங்க. அன்னைக்கு 60 பேர் படுத்திருக்கோம், 60 பேரும் பற்றாக்குறை இல்லாம அந்த வீட்டுல படுத்திருக்கோம். எனக்கு அது புரியவே இருக்குங்கிற ஒரு இதே இல்லைங்க, நெருக்கடியே இல்ல. ஆனா ரொம்ப இயல்பா இருக்கு. அந்த வீட்டுல எத்தனை பேர் வேணா இருக்க முடியுது, அதுதான் அந்த வீட்டோட சிறப்பு. ஆமாங்க, அது என்னன்னே அது ரொம்ப ஆச்சரியம் தர விஷயம் தான். நீங்க சொன்ன மாதிரி வியப்புதான் வருது அந்த வீடு. அது மாதிரி அந்த சீரமைப்பு முடிஞ்ச பிறகு ஆசான் ஒரு தடவை வராருங்க. வந்துட்டு வீடை பார்த்துட்டு சொல்றாரு, அதே மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொல்றாரு, இப்பதான் ஒரு இளம் குமரி ஓடி ஆடுற மாதிரி இந்த வீட்டை என்னால உணர முடியுது அப்படின்னா. சரிங்க. ஒரு வயதானவங்க வீட்டோட சிரமப்படுறேன்னு சொல்லிட்டு சீரமைப்புக்கு அப்புறம் அவ்வளவு ஒரு நிறைவா அவர் சொன்னாருங்க. அது வயதானவங்க மாறிட்டாங்க. ஆமாங்க. இதுல இன்னொன்னு சொல்லணுங்க, அந்த வீட்டு பின்னாடி ஒரு கிணறு இருந்துச்சுங்க பயன்பாட்டுக்கு. முதல்ல அவங்க கிணற பராமரிக்க முடியலன்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த கழிவுகள், அதாவது அந்த கட்டட கழிவுகளை கொட்டி மூடிட்டாங்க. கிணறு இருந்த இடம் சூடே தெரியாம போயிடுச்சு. அது தோட்டமும் அதோட ஒரே இடமா இருந்துச்சு. ஆனா அவங்க குடுக்கறப்ப சொன்னாங்க, இந்த இடத்துல கிணறு இருந்தது, நாங்க மூடணும்னு மட்டும் ஒரு பகுதியை காட்டுறாங்க. சரி, நம்மளுக்கு கிணறு மேலேயும் விருப்பம் அதிகம், வேணும் கிணறு வேணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எடுக்க ஆரம்பிக்கிறோம், தூர் வார ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15-16 அடி எடுக்கிறப்பே தண்ணி வந்துருச்சு.
அந்த தூர் வர்றப்போ மொத்தமே ஒரு 30 அடி தான் கிணறு. அது கிணறு ஓ! பார்த்தா சரி. கீழே முழுமையா அந்த கட்டுமானம் அப்படியே இருக்குங்க. ஒண்ணுமே சேதமடையல. எதுவுமே சேதமாகல. சரிங்க. ஆமா. தரைக்கு கீழே அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் முழுமையா தூர் வாரிட்டு மேல கிணற மட்டும் தூக்கி கட்டிட்டு, இன்னைக்கு வரைக்கும் அந்த கிணறுல எப்பவுமே ஒரு 10, 12 அடிக்கு தண்ணி இருக்குங்க. அந்த வற்றது அந்த கிணறு நீர் இல்லாம போனதே இல்ல இந்த 4, 5 வருடத்துல எங்களுக்கு. அப்படி ஒரு சரிங்க. ஊத்து இருக்கு அதுல கிணறு. யாருமே அந்த கிணற மூடிட்டு திருப்பி தூர்வாரி பண்ண கிணறுன்னா நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு இது அதே இடத்துல அதே மாதிரி அமைஞ்சிருச்சு எங்களுக்கு. அந்த வீட குடுத்தவர் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. இப்படி இருந்த கிணறா நாங்க மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ! அவரு இப்போ நம்ம சரி, ஊர்ல அடிக்கடி வந்து பாக்குறாங்க. இன்னமும் அவங்க சரி. உறவினர் யார் வந்தாலும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. நம்ம வீடு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி மறுபடியும் அந்த வீட கேட்டாங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரிங்க. இவ்ளோ பண்ணியிருக்கீங்க. எவ்ளோ பெரிய விஷயங்க. எப்படி இருந்த வீட்ட எப்படி மாத்தியிருக்கீங்க? அவரோட வழிகாட்டுதல். அவர் வழிகாட்டுதல் மட்டும்தாங்க. வேற எதுவுமே இல்ல அதுல. அதுல ஒரு விருப்பமா வேலை செஞ்சோங்க அவ்வளவுதான். அண்ணன் சொன்னாரு. சரி, அதுக்கப்புறம் அது தானா நடந்துச்சுங்க. தானா நடக்கிறதெல்லாம் நான் அந்த மாதிரி தாங்க பார்த்தேன். இந்த அலுவலகம் வந்தது, தொழிலது வந்தது, ஊர் திரும்பினது, இடம் அமைந்தது, சரிங்க. வயல் அமைந்தது. எல்லாமே நாங்க வந்து எங்க முயற்சியில ஒண்ணுமே நடக்கலைங்க. அதுவும் அதான் இத ஊர் திரும்புறதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, எல்லாத்துலயும் இருப்பேன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நானா தேடி போனதுங்க. சரிங்க. அண்ணன் மட்டும்தான் அவரா தேடி வந்தாரு. ஊரு பொருள்ன்றது இப்ப புரியுது. அப்ப சரி. புரியுது. அவரு எது உண்மைங்கிறது நம்மளுக்கு ஒரு முறை தெரிஞ்சிருச்சுன்னா, மறுபடியும் அத விட்டு நம்ம விலக மாட்டோம். நம்மள தேடி அவங்க வந்தாங்கங்க. நான் நினைச்சாலும் விலக முடியாதுங்க. அவ்வளவுதான். இதுல மாற்றே இல்லை. இது வந்து பேச்சுக்குன்னு சொல்லல. உண்மையா அதுதான். ஆமா. நிச்சயம். அந்த அளவுக்கு எங்களை எந்த அளவுக்கு வார்த்தைகளால் அல்ல, சிந்தனையால கூட வழி நடத்துறாருன்றது சில விஷயங்கள் எங்களால உணர முடியும். அது நாங்க வந்து விலகி விலகில ஒரு முரணான செயல் ஒரு செய்ய போறப்போ ஏதோ ஒரு சூழல்ல எங்களை தடுத்து அண்ணனுக்குமே தெரியாது. நான் இருந்தாலும் உங்ககிட்ட பகிர்றேன். சென்னை ஊர் திரும்பி நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா என்னோட சென்னை சரிங்க. நண்பர் ஒருத்தர் வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல நாடி ஜோதிடம் பிரபலம் அவங்களுக்கு. அதை சரிங்க. பார்க்கணும்னு வராரு. நம்ம வீட்டுல சரி. தங்குறாரு. போய் பார்க்கறதுக்கு போறோம். போறப்ப எனக்கு சரிங்க. உடன்பாடு இல்லை. அதுல எப்படி ஆ. உட்கார்றது கொள்றது எனக்கு உடன்பாடு இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நண்பருக்காக போறோம். போயிட்டு சரிங்க. இருந்துட்டு பெரிய அவர் அந்த அந்த பலன்கள்னு ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு பேசுறாருங்க. அண்ணனோட அழைப்பு வருது. ஓ! அந்த நொடி அழைப்பு சரிங்க. வருது. நான் வெளியில வந்தேன். அண்ணன் கிட்ட பேசிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படி இது சரி. எதுனா எது சொன்னாலும் இது ஒரு நம்ப முடியாம இருக்கு. ஆனா அப்படிதான் நடக்குது எங்களுக்கு. அதனால எல்லாமே ஒரு வியப்பும் ஒரு ஆச்சரியமும் தாங்க கலந்து கலந்து இதுல இருக்கு எங்களுக்கு. இப்ப வரைக்குமே அப்படிதாங்க இருக்கு. மனதுக்கு என் முரண்னு ஒண்ணு தோணுச்சுன்னா, அத பண்றது இல்ல. இல்லைங்களா? ஆமாங்க. பொதுவா பெரும்பாலும் தவிர்த்துறதுங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய தடங்கலா ஒண்ணு வந்து நிக்குதுனாலும், அத வந்து நம்ம முயற்சி எடுத்து பண்றது இல்லைங்க. சிலதெல்லாம் பண்ணி திருப்பி ஒரு நம்மளுக்கு வருது. இருந்தாலும் ஆனா பெரும்பாலும் பண்றது இல்லைங்க. தவிர்த்துட்டு வந்தாச்சு. பெரும்பாலும் இல்ல. அப்படிதான் இருக்கிறோம் இப்போ. இது வந்து வீடு சீரமைச்சது வரைக்குங்க. சரிங்க. இதுக்கப்புறம் வந்து பெருந்தொற்று காலத்துல நாங்க இங்க இருக்கிறப்போ, இப்போ பெருந்தொற்று காலத்துல ஒரு பதட்டம் உருவாகுது. அங்க காந்திமதி அழைச்சு இந்த மாதிரி மருது எல்லாரையும் இங்க நம்ம கிராமத்துக்கு வர சொல்லிடுங்கன்னா, இந்த தொற்று கொஞ்சம் இதுவா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மருது சரிங்க. குடும்பத்தை கூப்பிடுறோம். உடனே அன்னைக்கு இரவே வந்துட்டாங்க. மருது குடும்பம் வந்துட்டாங்க இங்க. நாங்க சரிங்க. வாடகைக்கு இருந்த இடத்துலயே எல்லாரும் கலந்து இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பெருந்தொற்று முடியுது. முடியிறப்போ சரி இங்க ஒரு எல்லாருக்குமான நிலப்பரப்பு ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நிச்சயம். பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 30 ஏக்கர் ஒரு நிலப்பரப்பு அமையுதுங்க. அமைந்து எல்லாருமே நம்ம செம்மை மக்களே எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். பக்கத்துல நம்ம இடம் வாங்கினதுக்கு அருகாமையிலே கிடைக்குதுங்க. வயலுக்கு அருகாமையிலே கிடைக்கும். சரி. சரி எல்லாரும் வாங்கி அங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யார் யாருன்னு திட்டமிடுறப்போ ஒரு சில பேர் விருப்பமா அதுலயே இணையறாங்க. மருது, நெடியோனண்ணா, ம். நங்கைக்கு, அதுக்கப்புறம் ஆனந்த் செல்லையா, சரி. அதுக்கப்புறம் சிவபிரகாஷ் அண்ணன், சங்கர், சரி. அதுக்கப்புறம் தங்கபாண்டியன், பன்னீர், இந்த மாதிரி எல்லாரும் இணைந்து அந்த இடத்த பகிர்ந்து எடுத்துக்கலான்ட்டு பாக்குறோம். ஏதோ ஒரு நடைமுறையில அந்த இடம் மறுபடியும் ஒரு சிக்கலா வந்து நிக்குது. முடியல. எல்லாமே இறுதிப்படுத்தி பண்றப்ப நிக்குது. மறுபடியும் எல்லாருக்கும் விருப்பம் ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து அண்ணங்கிட்ட போய் ஆசான்கிட்ட கேட்கிறோம்.
இந்த மாதிரி தரங்கள் ஆயிடுச்சு, இவ்வளவு முடியிற நேரத்துல இருந்து அது சில சீரமைப்புகளை காத்திருக்கு. அது சில சீரமைப்பெல்லாம் முடிச்சுட்டு முழுமையா வந்து சேரும். நம்ம எல்லாரும் மற்ற வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது நடந்து ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த உரிமையாளரே மறுபடியும் அழைக்கிறார். அழைச்சி இந்த மாதிரி எல்லாம் சரியாயிடுச்சு, நீங்க எப்போ வரீங்கன்னு பேசலாம் மறுபடி. எங்களுக்கு அப்பவும் ஆச்சரியம் தான். சரி போறோம். அதுக்கப்புறம் அந்த பதிவு நடைமுறைகள் எல்லாமே வந்து ஒரு சிறு தரங்கள் இல்லாம நடக்குது. அவர் ரொம்ப பிரியப்பட்டு கொடுக்குறாரு, அந்த இடத்த கொடுக்குறவர். கொடுத்துட்டு நீங்க சரி. நல்லா செய்யுங்க. அவர் ஏதோ நல்லா பண்ணணும்னு வாங்கியிருக்காரு, சூழல்ல பண்ண முடியல. இப்ப நம்ம எல்லாம் விருப்பமா ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனியா விசாரிச்சாரு அவர் கொடுக்கறப்போ. எதுக்கு ம். இத்தனை பேர் சேர்ந்து வாங்குறீங்க, யார் யார் என்னென்ன சரி. பண்றீங்க. அவருக்கு ஆச்சரியம், எல்லாரும் ஒரு ஒரு ஊர்ல இருந்து எப்படி இதை வாங்குறீங்க, எப்படி பாப்பீங்க, இல்ல ம். பாக்குறீங்களா இல்ல சும்மா முதலீடா வாங்குறீங்களா அப்படின்னு அவருக்கு ஆரம்பத்துல சில தயக்கங்கள் இருந்தது. அப்புறம் சரி. எல்லாம் நம்ம நம்ம ஒண்ணு இறங்கி இங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோன்றப்போ அவரும் வந்து சரி நீங்க விருப்பமா ம். பண்றீங்கன்னு கொடுத்தாரு. சரி. இதற்கிடையில இப்ப என்னோட வீடு கொடுத்தாரு இல்லையா ஒருத்தர் இங்க தலைநகர்ல. அவரு ஆமாங்க. வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடை வந்து நான் வேற ஏதோ வகைக்கு பயன்படுத்த போறேன்னு தான் ஒரு மதிப்பீட்டுல இருந்தார். சரி. அவர் கொடுக்கறதுக்கான தயக்கம் இருந்தது. அவருக்கு என்னன்னா நம்மள பாக்குறப்ப இவங்க வாங்குவாங்களான்ற ஒரு தயக்கம் அவருக்கு இருந்தது. ஓ! அதனால சென்னை வீட்டுக்கு வந்து நம்மள வந்து முதல்ல பார்த்தாரு, இவங்களால வாங்க முடியுமான்னு பார்த்தாரு. அவர் ஒரு முறை இயல்பா வரா மாதிரி அந்த பக்கம் வரா மாதிரி வந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டோட சரி. நிலவரெல்லாம் பார்த்து இவங்க வாங்குறதுக்கு இவங்க கிட்ட பணம் இருக்கா அப்படிலாம் ஒரு ஓ! மதிப்பிட்டு சரிங்க. அதெல்லாம் சென்னை வீட்டை பார்த்துதான் அவர் மதிப்பிட்டார். முதல்ல பண்ணிட்டு அது மதிப்பிட்டு பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் வந்தாருங்க. தலைநகருக்கு அடுத்த நாள் வந்துட்டு கூப்பிட்டுட்டு எல்லா மூலப்பத்திரங்களையும் எடுத்து கொடுத்துட்டாரு கையில, சென்னை வீட்டை பார்த்துட்டு வந்த பிறகு. அவர் மதிச்சு சரி. அப்படி வச்சிருக்காரு. அந்த மாதிரி அந்த மாதிரிதான் இந்த உரிமையாளரும் கொஞ்சம் தயங்கினார். அதுக்கப்புறம் நம்ம செயல்படுறத வந்து பார்த்தாருங்க. இவரும் தலைநகர் பகுதிக்கு வந்து பார்த்தாரு. வீடு வயல் எல்லாம் செயல்படுறத பார்த்தவொடனே ஒரு மறுப்பும் இல்ல, அவரு நல்லா பண்ணி கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு 6 மாதம் ஒரு வருடம் கழிச்சு எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கூட விசாரிப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு விருப்பமா இருந்தார் அவர் நம்மளுக்கு அந்த நிலங்கள் கொடுத்தவர். சரி. அப்படி கொடுத்ததுல எல்லாருக்குமான இடங்கள் அதுல வரிசையா ஒவ்வொருத்தருக்கும் அமைஞ்சு எல்லாருக்குமே அங்க இடங்கள் அமைஞ்சு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி சரி. பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இப்ப சமீபத்துல நம்ம செந்தில் சத்யா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட ஒரு நிலம் ஆமா. அமைஞ்சது. நம்ம இடத்தை ஒட்டி அமைஞ்சது, அவங்களும் வாங்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அங்க விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு அந்த பகுதி செயல்பாட்டுக்கான பகுதி விரிவடைந்துகிட்டே இருக்கு. அதனால சரி. இந்த அளவுக்கு ஒரு நிறைவா பார்க்க முடியுதுங்க. வேலைகளும் ஒரு நிறைவா பார்க்க முடியுது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க தலைஞாயிறுல 40 ஏக்கர் பரப்பளவுல வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கீங்க. வேளாண்மை உங்களுக்கு ரொம்ப புதிதுதான். இருந்தாலும் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த பொன்னி அரிசி எல்லாம் கூட மரபு வழியில பயிரிட்டு, அத வெறும் ரூ. 50 தலைஞாயிறு மக்களுக்கு செம்மைவனம், நிலைவனத்துக்கெல்லாம் நீங்க தான் அரிசி அனுப்புறீங்க. ஊர்ல பலர் உங்கள பார்த்து மரபு வேளாண்மையில ஈடுபடுறதா சொல்றாங்க. தலைஞாயிறுல உங்க வேளாண்மை அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க. தலைநகர் வேளாண்மை எங்களுக்கு வந்தப்போ ஒண்ணுமே தெரியாது. அதான் மொத்தமா நகரத்துல இருந்துட்டு வந்த எங்களுக்கு வந்து அந்த வரப்புல நடந்து போறதே பெரிய சிரமங்க. அப்படி ஒரு வாழ்க்கை தான் இருந்துச்சு. ஆ. நம்மளுக்கு நிலம் கொடுத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நிலம் வந்து நாங்க வெறும் அறுவடை முடிச்சுட்டு கொடுத்துட்றோம். அடுத்து இந்த பச்சை பயிர் வந்து இங்க மானாவாரியா தெளிப்பாங்க, தாளடின்னுவாங்க. சரி. அறுவடைக்கு முன்னாடி தெளிச்சிட்டு அறுவடை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 3 மாதங்கள் கழித்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்து இறங்கி வீடு வாடகை வீட்டுல இருக்கிறப்பே பச்சை பயிர் விவசாயம் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல். ஐயோ, ஒண்ணுமே தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாது. இறங்குறோம். ஏதோ எல்லாரும் சொல்றாங்க இந்த பட்டத்துல தெளிக்கணும் அப்படின்னு, எல்லாருமே ஊர்ல இருக்க நடைமுறைகள் எல்லாருமே சொல்றாங்க. அந்த நடைமுறைகள் பிரகாரம் நாங்க வந்து எல்லாத்தையும் பண்றோம். அந்த வழிமுறைகளை பண்றோம். பண்ணுனதுக்கு அப்புறமா அந்த அறுவடை வருது. ரொம்ப நிறைவான அறுவடை. பச்சை பயிர் வந்து அவ்வளவு நிறைவா இருந்தது அறுவடை. எல்லாருமே எந்த வயலுமே இப்படி இல்லையே உங்க வயல்ல அப்படின்னாங்க. எதுவுமே எங்களுக்கு தெரியலங்க. அவங்க சொன்ன அளவீடுகளும் தெரியல. அவங்க ஆ. சொன்ன கருத்துக்களுக்கு எங்களுக்கு புரியல. சரிங்க. அப்போ ஆசான் வந்து இங்க கதிராமங்கலம் பகுதியில ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் சரி. வந்து இந்த நெல் விவசாயத்துக்கு இங்க நல்ல மரபு முறையில இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்காரு அவர். அவரை நீங்க சந்திச்சு கொஞ்சம் வழிகாட்டுதல், உங்க பகுதிக்கான நிலங்களோட வழிகாட்டுதல் கேட்டுக்கங்க, அவர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
அப்போ அவரை போய் சந்திச்சு ஒரு முறை பேசிட்டு வந்தாங்க. அவர் அடிப்படையா சில விஷயங்களை நடைமுறைகளை எல்லாருமே சொல்லி கொடுத்தாரு. சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் முதல் முறை வந்து அந்த 8 ஏக்கரா 8 9 10 ஏக்கர் நினைக்கிறேங்க. முதல் முறையா அதுதான் நாங்க ஆரம்பிக்கிறோம். அந்த முறையை சரிங்க. ஆரம்பிச்சு நெல் பயிரிடுறோம். நெல் பயிரிட்டு ரொம்ப நிறைவான அறுவடைங்க. நிறைவான இவங்க சொல்ற கணக்கீடு எதுலையுமே அது வரலைங்க. நடைமுறையா ஊர் சொல்ற கணக்கீடுல எதுவுமே வரலைங்க அது. ஆனா சரிங்க. நிறைவா இருக்கு அறுவடை. அறுவடை நிறைவா இருந்து பண்றோம். பண்ணிட்டு ஆசான்ட்ட போய் சொல்றேன், இந்த மாதிரி நிறைவா இருந்தது அறுவடை அப்படின்னு. அப்படியா, சரி. சரி. என்ன கணக்கு அப்படின்னாரு. எனக்கு கணக்கு தெரியலைங்க. என்ன கணக்கு, எத்தனை ஏக்கர், என்ன கணக்கு, எவ்வளவு எடை, எதுவுமே எனக்கு தெரியல. அவர் சிரிச்சுட்டு, சரி பரவாயில்ல இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பகுதி நெல் வேணா கொடுத்துடுறீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஒரு பொருளா கைக்கு வந்துடும், ஒரு பகுதி நெல் கொடுத்துடலாமா? நான் சரி. இல்ல, ஊர் திரும்பிட்டோம், மரபு விவசாயம் பண்றோம், அது அரிசியா தான் கொடுக்கணும், நெல்லா கொடுக்க கூடாதுன்னு ஒரு கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில இல்லைண்ணே கண்டிப்பா வந்து நம்ம வந்து நெல்லா இல்ல அரிசியா தான் கொடுக்குறோம் அப்படின்னாலும், சரி பண்ணுங்க அப்படின்னு எப்பவும் போல மறுப்பு சொல்லல, பண்ணுங்கன்ட்டு போயிட்டேன். சரி. அதுக்கப்புறம் அந்த நெல்லை வச்சுட்டு பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒரு வருட காலம் எனக்கு அப்பெல்லாம் இந்த பத்தாயங்கள்லாம் அப்பதான் 1 2 கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. அப்பதான் வாங்குறோம். 1 2 ம். கிடைக்குது. நம்மளால அதை முறையா வைக்க முடியல. இடங்கள் சரி. இருக்கு, பெரிய இடங்களா இருக்கு. பொருட்களை பாதுகாத்து வைக்க முடியல. ஒரு பெரிய சிரமமா இருக்கு. அந்த ஒரு வருட காலம் அனுபவம் தான் அண்ணன் வந்து பகுதி நேர்ல ஏன் கொடுக்க சொன்னான்னு புரிஞ்சுது, சொன்னாருன்ட்டு. அதுக்கப்புறம் அது படிப்படியா அந்த இது ஆரம்பிக்குதுங்க. நெல்லு, அரிசி விற்பனைக்கு தரோம். அந்த மாதிரி நெருங்கிய நண்பர்கள், நம்ம செம்மை உறவுகள் யார் கேட்கறாங்களோ அவங்க அவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். அப்பதான் பகுதிகள் பகுதி பகுதியா விரிவடையுதுங்க. இந்த நம்ம 30 ஏக்கர் வாங்குறது எல்லாமே விரிவடையுது. ஒரு கட்டத்துல விரிவடைந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இதுல. இதுல முதல் முறை பண்றப்போ நம்ம எதுவுமே பண்ணலைங்க. களை கூட எடுக்கல. இப்ப வந்து இது என்னன்னா, அது எப்படி எந்த முறையில எப்ப எடுக்கணும்னு தெரியல. அது எடுக்கணும்னு போறப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பொருத்தமற்றது தவிர்க்கப்பட்டுச்சுன்னா விட்டுறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆமா. 2 3 முறை களை எடுக்க போனப்போ களை எடுக்க முடியல. அந்த சூழல் அமையல. ஒரு விடுபட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. சரி எதுக்கு அதை விட்டுருவோம், எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நேரடியா நாங்க நடவு பண்ணிட்டு அறுவடைக்கு தான் போனோம். அது வரைக்கும் சரி. சீரா நீர் மட்டும் வச்சுட்டு அதை பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் போறது, அது எந்தெந்த முறையில அது எப்படி நிக்குதுன்றத பார்த்து ஒரு மாதிரி ஆசைப்படுறது, ஒரு மாதிரி சந்தோஷப்படுறது, இப்படியே போயிட்டு அறுவடைக்கு போயிட்டோம். அறுவடையும் நிறைவாயிடுச்சு. சரி. இது மாதிரி எல்லாம் போகிறப்போ அடுத்த 2வது வருடம் வந்து 3வது வருடம் வந்து நாங்க வந்து விதைப்புக்கு போலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடுறோங்க. சரி. விதைப்புக்கு போலான்னா, அதான் விதைப்பு. ஏன்னா இது வேலை எளிது என்ற ஒரே காரணத்தை நோக்கி அதை நோக்கி போறோம். அதுக்கு நாங்க முன்னாடியே நிலங்களை வந்து முறையா அதை தயார் பண்ணணும் கொள்ளணும்ன்றதெல்லாம் விட்டுட்டு நேரடியா விதைப்புக்குன்னு போய் நிக்கிறோம். அது ஒரு பெரிய பரப்பள போட்ட பிறகுதான் அது தெரியுது, அது எவ்வளவு நிலை. அந்த நிலங்களை வந்து நம்ம முன்கூட்டியே என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்னு அப்பதான் தெரியுது. ஒவ்வொரு நிலையில அதை கடந்து வரப்போ அதை வந்து நம்ம கோடையிலேயே வந்து ஒரு புழுதி ஓட்டி வைக்கணும், நல்லா தூளாக்கி 2 புழுதி வைக்கணும். நம்ம சேறு வச்சு நெல் விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி 15 நாள் தண்ணி நிப்பாட்டி இருக்கிற களைகள்லாம் அழுகணும். இந்த மாதிரி எல்லாமே அது விதைப்பு போனதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா புரியுதுங்க அது. ஓ! அந்த விதைக்கு வந்து வெறும் 1 ஏக்கருக்கு 1 மூட்டை அப்படிதான் அறுவடை ஆச்சு எங்களுக்கு. சரி. அதுவும் ஒரு அது பாடம் தான் இல்லைங்களா? ஆமாங்க, ஆமாங்க. அந்த பாடத்துல இருந்து அந்த விதைப்புல என்னென்னலாம் நாங்க பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்ன்றத முழுமையாவே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் 35 ஏக்கர் திட்டமிட்டுட்டு நாத்தெல்லாம் விட்டுட்டேங்க. அந்த புரட்டாசி மாசத்துல அவ்வளவு ஒரு பெரிய கோடை. அது வெயிலோட உச்சம் அதிகமா இருந்து தண்ணி எங்களுக்கு சேடை கட்டவே முடியல. ரொம்ப சிரமப்பட்டு 17 18 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு 17 18 ஏக்கர் வரைக்கும் சேடை வச்சுட்டோம். அதுக்கு மேல எங்களால பண்ணவே முடியல. என்ன என்ன பண்ணாலும் பண்ண முடியலங்க. ஆனா தண்ணீர் வசதி எல்லாமே இருக்கு. ஆனா பண்ண முடியல. நிலம் காயுது. ஒரு கட்டத்துல ரொம்ப அயற்சியாயி இதுக்கு மேல ஒரு சதுரடி கூட நான் பண்றதில்ல, இதோட எனக்கு போதும்னு சொல்லிட்டு கைய தூக்கிட்டு வயல்ல உட்கார்ந்துருக்கேன். அடுத்த நாள் மழை கொட்டுன்னு கொட்டுது. சரிங்க.
அப்பவும் நான் வந்து மாத்திக்கல. 17 ஏக்கர் 18 ஏக்கர் இது வரைக்கும் என்ன பண்ணோமோ அவ்வளவுதான், கூடுதலா பண்றது இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் தான் தண்ணி வந்துருச்சு, மழை வந்துருச்சு, நாத்து கூட இருக்க பண்ணுங்க. இல்ல இவ்வளவுதான், இதுதான் நம்மளுக்கு போதும்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான். அது பொருத்தமானதா காட்டியிருக்கான். ஆனா இதுக்கு மேல நான் பண்றதா இல்லை அப்படின்ட்டு உறுதியா நின்னுட்டேன். சரி. எல்லாரும் சொன்னாங்க நாத்து வீணா போகுது அப்படி இப்படின்னாங்க. அந்த நாத்துமே பொருத்தமான ஒருத்தர் வந்து அந்த நாத்தை எடுத்துட்டு போறாரு, எனக்கு கொடுங்க நடுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நாத்தையும். சரிங்க. இந்த முறை நீங்க வந்து வேளாண்மை பாத்தீங்கன்னா நாங்க நட்டதுக்கு அப்புறம் வெறும் மழை நீர்ல மட்டும் நின்னுச்சுங்க. இந்த வருடமும் களை எடுக்கல, எந்த சாண எரு கூட நாங்க போடல. அறுவடை சரி. மட்டும் தான் பண்ணோம். அறுவடைக்கு முன்னாடி நல்ல மழையில செடிகள் சாஞ்சிருச்சு. வழக்கம் போல ஆசான்கிட்ட போன் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளவுதான், எல்லாத்தையும் மறந்துட்டு மற்ற வேலைகள்ல ஈடுபட்டாச்சு. ஈடுபட்டு அறுவடை வந்து அவ்வளவு நிறைவுங்க. அந்த அளவுக்கு ஒரு நிறைவான அறுவடை. கிட்டத்தட்ட இந்த உணா காப்பு குழுல இந்த முதல் சுழற்சிக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அரிசி வந்து இந்த ஒரு அறுவடையில தயாராயிருக்குங்க நம்மளுக்கு. அந்த அளவுக்கு இது கொடுத்துருக்கு நம்மளுக்கு. அத வந்து என்னன்னா இப்ப நம்ம கிட்ட இருந்து நாத்து எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த ஒருத்தர் சொன்னது, அவருமே வந்து அந்த நெல்லை நம்மளுக்கு தராரு. நீங்க எடுத்துக்கோங்க, பரவாயில்ல, விலைக்கு நீங்களே எடுத்து பண்ணிக்கங்கன்ட்டு அவரும் கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 டன் நெல் அவரும் கொடுத்துட்டாரு, எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. சோ நம்ம பகுதியில விளையல, ஆனா நம்ம நாத்து போய் இன்னொரு பகுதியில விளைஞ்சு அந்த நெல் நம்மளுக்கே வந்து சேருது. இப்ப நெல்லு வந்து அறுவடை பண்றதுக்குள்ள அது மரபு வேளாண்மையா இருந்தாலும் சரி, இந்த இயற்கை வேளாண்மையா இருந்தாலும் சரி, அல்லது இந்த உரம், பூச்சிக்கொல்லி இதெல்லாம் எவ்வளவு போட்டு ஒவ்வொருத்தரும் செய்யறாங்க. ஆனா நீங்க எதுவுமே போடாம ஒரு சாணம் எருவு கூட போடாம அறுவடை பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, இத சொன்னா நம்ப மாட்டீங்க. 3 வண்டி சாண எரு போய் வயல் கரையில கொட்டிட்டங்க. கொட்டிட்டு அதை எடுத்து உள்ள போடுறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 15-20 நாளா தடையாவதுங்க, போட முடியலங்க. கடைசி வரைக்கும் அதை போடாமையே தாங்க அறுவடை பண்ணோம். அந்த எரு வயலோட தலைமாட்டிலே தான் கிடந்தது. அது நாங்க இவ்வளவு வேலை செய்யறப்ப அதுக்கும் ஒரு வேலைக்கு திட்டமிட்டு செய்யறேங்க, ஆனா செய்ய முடியலைங்க. அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் சரி வேண்டாம், அது எதுக்குன்னு இவ்வளவு பொருத்தம் இல்லாம போகுதுன்னு விட்டுட்டோம். அப்படியே எங்களுக்கு அது நகர முடியாம அது நடக்குது. அந்த வேலைகள்லாம் செய்ய முடியாம, சாலையில கூட போட முடியாம அப்படி நடக்குதுங்க. அது பாக்குறோம். அது வந்து எல்லாருமே இப்போ ஊர்ல சில பேர் இந்த மரபு வேளாண்மை சொல்லியிருந்தீங்க இல்லையா நீங்க, முதல் முறை நம்ம அறுவடை பண்ணி வச்சவொடனே என்ன இவ்வளவுதான் நெல்லா, எல்லாம் இவ்வளவுதான் நெல்லான்னு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க, நம்ம கிட்ட வரமாட்டாங்க. இப்படி இருந்தாங்க. நெல்லு காய வைக்கிறப்ப வந்து எடுத்து 2 வாயில போட்டு பார்ப்பாங்க, சுவை பார்ப்பாங்க, போயிருவாங்க. இப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் வந்து எனக்கு வீட்டு சாப்பாட்டுக்கு நான் போட்டுக்கிறேன், விதை நெல் தாங்க அப்படின்னாரு. சரி அவரு கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர் வந்து இது வரைக்கும் நம்ம ஊர்ல வந்து வாங்கிட்டாங்க. 4-5 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு அவங்க வீட்டு தேவைக்காக இதை போட்டு எடுத்துக்கிறாங்க. மத்தது அவங்க வியாபாரத்துக்கு கொடுத்தா கூட இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டாரு நம்மளுக்கு. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பொன்னி இருக்கு அரிசி, இது நெல் இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஏது அப்படின்னா, இல்ல உங்க நெல்லு தான் அப்படின்னாரு. போன வருடத்துக்கு மின் வருடம் வந்து நம்ம நாத்தாங்கால் பகுதியில நாத்து எடுத்துட்டு மீதி விட்டோம் இல்லைங்களா, அந்த நாத்தை வந்து அவர் பறிச்சுட்டு போயிட்டு அவரோட சிறு பகுதியில நட்டிருக்காரு. நட்டுட்டு அதுல ஒரு விதை எடுத்திருக்காரு. அந்த விதை எடுத்து இந்த வருடம் வந்து 1 ஏக்கருக்கு விதைச்சிருக்காரு. அதை விதைச்சு அதுல ஒரு 22 மூட்டை அறுவடை பண்ணி எனக்கு கூடுதலா இருக்கு, எனக்கு 5-6 மூட்டை போதும் சாப்பாட்டுக்கு, மீதி ஒரு 16 மூட்டை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உறுதிப்படுத்திக்க முடியல. உறுதிப்படுத்திக்க முடியாம அதுக்கப்புறம் பார்த்தா உறுதியா தான் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. 2 வருடத்துக்கு முன்னாடி பண்ணி, போன வருடம் பண்ணி, இந்த வருடம் போட்டிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கூப்பிட்டு இது சரிங்க, இது பாருங்க, நான் எடுக்கிறதா எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் தாங்க சொன்னேன். முதல் நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் சொல்றேன். அவர் வந்து இங்க நம்ம பகுதியிலே இருக்க எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்காக ஆளுக்கு 2 வாங்கிட்டாங்க. ஆளுக்கு 2 மூட்டை வாங்கிட்டாங்க. நெல் முழுமையாவே இங்க நம்ம பகுதி மக்களுக்கே கொடுத்துட்டுன்னு ஒரு 17 குடும்பத்துக்கு கொடுத்துருக்காருங்க அவர். அந்த மாதிரி போயிருக்கு. அந்த மாதிரி இந்த பகுதியே கிட்டத்தட்ட ஒரு 10-12 குடும்பங்கள் வந்து இப்ப அந்த விதை நெல்லை பயன்படுத்தி வர அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே மாறி. அவங்களுக்கும் தெரியுதுங்க எடை. அதாவது என்னன்னா,
எதுவுமே பண்ணாம எப்படி இவ்வளவு உயரம் வருது உங்களுக்கு நெல்லோட அளவு, உயரம் எப்படி இவ்வளவு வருது நாத்து அப்படின்னு கேள்விகள் கேட்கறாங்க. கேள்விகளுக்கு பதில் இல்லை நம்மளுக்கு. அது வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கடந்து போறோம், அவ்வளவுதான். முன்னாடி வேளாண்மையே பண்ணாம நீங்க புதிதா ஆரம்பிச்சு இந்த அளவு பண்றீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியம் தாங்க. நெறியோன்னு பாத்தீங்கன்னா உங்க ஒரே மகன், சென்னை வீடு, சென்ட்ரலைஸ்டு ஏசி லிஃப்ட் இந்த மாதிரி வீட்டுல வளர்ந்த பையன். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் போது செம்மை மரபு பள்ளியில கொண்டு வந்து விடுறீங்க. அவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்த பையன் செம்மை வனத்தோட எளிமைக்கு சீக்கிரம் பழகிட்டாரு. இன்னைக்கு தலைஞாயிறுல இவ்வளவு சின்ன வயசுல ஒரு 30 ஏக்கர் நிலத்துல கூட வேளாண்மை பண்றாரு. நிலத்தை பண்படுத்தி நிறைய மரங்கள்லாம் வச்சிருக்காரு. வீட்டு தோட்டம் வச்சிருக்காரு. இன்னைக்கு நிலைவனம் கட்டுமான பணியில பாத்தீங்கன்னா இளையோர் தான் பெரும்பான்மையான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நெறியோன்னு ஒருத்தர். இப்படி வேளாண்மை மாணன்னு எல்லா துறையிலயும் சிறந்த வெளிப்பாடுடன் நிற்கிறாரு. இந்த 6-7 வருடத்துல நெறியோனது வளர்ச்சி ரொம்ப வியப்ப கொடுக்குது. ஒரு தந்தையா நெறிய பற்றி உங்க பார்வை என்ன? நெறி வந்து ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி முழுமையான நகர வாழ்க்கையில இருந்த பையன் தாங்க. அது வந்து ஆனா அவன் வந்து முதல் முறையா வந்து நான் விவசாயம் பண்றேன்னு சொன்னப்போ இந்த கல்வி முறையில அவனால வந்து அழுத்தமா படிக்க முடியல, அதுக்கு பயந்துகிட்டு அவன் விவசாயம் பண்றான்னு சொல்றான்னு நினைச்சேங்க. இது பள்ளிக்கு போக கூடாதுன்ற காரணத்துக்காக அது சொல்றான்னு நினைச்சேன். இப்படிதான் நினைச்சு சரி அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி நாங்க ஆற்றுப்படையெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா செம்மைவனம் போறேன்னு அவன் சொல்றான். செம்மைவனம் போறேன்னு சொல்றப்போ நாங்க வந்து செம்மைவனமா அப்படின்னா, ஆமா நான் அங்க போறேன் அப்படின்னா, அப்போ அண்ணங்கிட்ட மலர் அங்க செம்மைவள பொறுப்பாளர் மூலமா கேட்கிறோம். அண்ணன் வந்து சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆசான். சரி ஒரு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், நானு மலரி நெறியோன் 3 பேரும் போயிட்டு இந்த மாதிரி அங்க இருந்தவங்க கிட்ட வந்து நெறிய விட்டுட்டு நாங்க விட்டுட்டு போறோம், அப்புறமா சிறிது நாள் கழித்து வந்து கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து அலைபேசியும் கை கடிகாரமும் வேண்டாம், அது 2க்கு தேவையற்றது அப்படின்னாங்க. உடனே நான் அதெல்லாம் ரொம்ப இதுவா இருப்பான், ஈடுபாடா இருப்பான். உடனே கழட்டி கையில கொடுத்துட்டான் 2த்தையுமே. எங்களுக்கு ஆச்சரியம். ஒரு 10 நிமிடம் தான் நாங்க இருந்திருப்போம். அதுக்கப்புறம் சரி நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க பாட்டியும் கார்ல திரும்பி வந்துட்டு இருக்கோம் சென்னைக்கு. வரப்பயே நாங்க 2 பேர் பேசிக்கிறோம், எப்படியும் நீ தயாரா இருந்துரு, நாளைக்கு காலைல நம்ம கிளம்பணும், திரும்பி வந்து கூப்பிட்டு போனோம், இருக்க மாட்டான், அதனால நீ தயாரா இரு அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டோம் பயணம். நாங்க வந்துட்டோம். அடுத்த நாள் ஆச்சு, அதுக்கு அடுத்த நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சு, எந்த அழைப்பும் இல்லை. எங்களுக்கு பதட்டம் வருது. நாங்க அத்தனை நாள் பிரிஞ்சதே இல்ல நடைமுறை வாழ்க்கையில. நாங்க பதட்டப்பட்டு ஒரு மாலை கூப்பிடுறோம். கூப்பிட்டாங்க பொறுப்பாளர் தொடர்பு. அவன் ஒன்னும் இல்லையே இங்க, ரொம்ப அவன் பாட்டியும் விளையாடிட்டு இருக்கான், அவன் பாட்டி இருக்கிறான், ஒண்ணும் இல்ல, ஓய்வா இருக்கிறப்ப கூப்பிட சொல்றான் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. திருப்பி 1 நாள் 2 நாள் அழைப்பே இல்ல. திருப்பி நாங்க கூப்பிடுறோம். கூப்பிட்டு இந்த மாதிரி பேசின உடனே 2 நிமிடம் தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ஜாலியா இருக்கிறேன், சரி அப்புறம் பேசுறேன்னு வழக்கம் போல வச்சுட்டான். உங்க மாதிரி ரொம்ப ஈடுபாட்டோட எனக்கெல்லாம் முன்னோடிங்க அப்படிதான் சொல்லணும். அப்படி இருந்தாங்க. நானா கூட செம்மைவனத்துல எடுத்தவன போய் விட்டு இருந்தா அந்த மாதிரி இருந்திருப்பானு தெரியல. அந்த அளவுக்கு ஈடுபாடா இருந்தா. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு நாங்க கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போயிட்டு இருந்தது போதும் வா அப்படின்னு, இன்னும் 1 வாரம் இருந்துட்டு வரேன்றான். இல்ல இப்ப வந்து அப்புறம் எங்களால இருக்க முடியல, அப்புறம் இந்த 1 வாரம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம். அவனை வந்துட்டான் மறுபடியும். அப்போ வந்து அவனோட செயல்பாடுகளை வந்து ஆசான் அங்க வந்தப்போ கவனிச்சிருக்காரு புலருக்கு. அவன் எப்படி இருந்திருக்கான், அங்க இயல்பு சூழல் எப்படி பொருந்திருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வியப்பு மேலிட்டு அடுத்த மரபு கூடல எங்க கிட்ட சொல்றாரு. போறேன், இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்தா அவன் எங்கன்னு பார்த்தா அவன் பாட்டியும் அந்த போய் சாணம் அள்ளிக்கிட்டு, அவன் போய் எரியுதுல போட்டுக்கிட்டு, அவன் பாட்டி வாய்க்கால சுத்தம் பண்ணிக்கிட்டு, அவன் பாட்டி பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நம்பவே முடியல அந்த பையனை பார்த்தா. அவனோட உடல்வாகி இதுக்கு ஒத்தே வராது, அவன் உடல்வாகி எப்படி இந்த வேலைகளை செய்யறான் அப்படின்ட்டு ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு புரியவே இல்லை இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்ட்டு சொன்னாரு. அப்போ சரின்ட்டு அதோட அந்த உரையாடலோட முடிந்து அப்பதான் வந்து
அவனுக்கு வந்து 10வது முடியுதுங்க. இந்த ஊர் திரும்புறதுக்கு முன்னாடி இந்த ஆழியார் மெய்யியல் டைம்ல 10வது முடியுதுங்க அவனுக்கு. சரிங்க. அந்த நேரத்துல வந்து அந்த ஆழியார் மெய்யிலேயே வந்து மலரி அண்ணனை கேட்கிறாப்படி. இந்த மாதிரி சரி. நாங்க பையன்கள் எல்லாம் வீட்டுல வச்சுட்டு என்ன பண்றது, பள்ளிக்கு அனுப்பாம வீட்டிலேயே வச்சுட்டு எங்களுக்கு 2 கட்ட நிலைமையா சிரமமா இருக்கு அப்படின்னு கேட்டப்போ, அதுக்கான விரைவான ஏற்பாடுகள் நான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாருக்குமே சில பேருக்கு சூழல் இருக்கு சொல்றேன் அப்படின்னாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து என்ன 11வது சேர்றதுக்கு நேரம் நெருக்கடி வருதுங்க. முடிய போகுது. பள்ளியில சேர்க்கறதுக்கு நேரம் வந்து முடியுது. நாளையோட முடியுது, இன்னியோட முடியுதுன்னு அழுத்தம் கொடுக்குறாங்க சேர்க்கறதுக்கு. பள்ளியிலயும் சேர்க்காம விட்டா பையனை என்ன பண்றது வீட்டுல வச்சுக்கிட்டுன்னு ஒரு குழப்பம். அப்போ சரி. நாளை காலையில போயிட்டு 11வதுக்கு நம்ம பணம் கட்டிடுவோம் அந்த பள்ளியில அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மாலை வந்து குறுந்தகவல் வருது. ஆழியார் மெய்யியல் முடிஞ்சு அப்படியே உரையோட பள்ளி ஆரம்பிக்குது அப்படின்னு. அப்புறம் ஆழியார் மெய்யியல்ல வந்து கலந்துக்கிட்டு அப்படியே அவனை உரையோட பள்ளியில விட்டுட்டு நாங்க திரும்பிட்டோம். திரும்பி எங்களுக்கு தான் பதட்டமா இருந்தது. அவனுக்கு ஒரு பதட்டமும் இல்லைங்க. அவன் பாட்டியும் உறைவிட பள்ளியில அப்படி பொருந்திட்டான். எங்களுக்கு ஒவ்வொரு தங்கள் போறப்பயும் வழக்கமா பிள்ளைங்க அழுதுட்டு போவாங்க. நாங்க முகத்தை தூக்கி வச்சுட்டு போவோம் 2 பேரும். அவனை போய் விட்டுட்டு வர்றதுக்கு. இப்படிதான் போய் விட்டுட்டு வந்தோம். ஒவ்வொரு வாட்டியும் அப்படிதான் விட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி உறைவிட பள்ளி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன எங்களுக்கு ஒரு சிக்கல் ஆரம்பிச்சதுன்னா, உறைவிட பள்ளியில் இருக்கிற வரைக்கும் நல்ல சூழ்நிலை இருப்பாங்க. சென்னைக்கு வந்து ஒரு 15 நாள் 10 நாள் விடுப்புக்கு வருவான் இல்லைங்களா? என்னாலும் ஆமா. அவனுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு உகந்ததா எது பண்ணாலும் அது முரணா இருக்கும் அங்க. சரிங்க. அது ரொம்ப அழுத்தத்தை கொடுத்து அப்பயும் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியலன்ட்டு. அப்ப நான் அந்த ம். நகரத்துல இருந்து வெளியில வந்ததுனால போய் அங்கங்க செடிகளை வாங்கிட்டு வந்து செடிகளை ம். வெய்யாது இது ஏதோ ஒண்ணு அவனை அங்க செய்ய வைக்கணும்னு செஞ்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுவும் முடியலைங்க. ரொம்ப சிரமமா இருந்துச்சு ஆ, கையாளுறது. சரி. அவனுக்கு விருப்பமான ஒரு சூழல்ல இருந்து வரான். இங்கே வந்து இருக்கிறப்ப நாங்களுமே செயல்பாடுகள் எல்லாத்துலயுமே நிறைய முரண்ல நிக்கிறோம். சரி. அவனுக்கு இங்க இருக்கிற சூழலும் முரணா இருக்கு. சரி. இங்க வந்து நாங்க ஏசி போடணுன்றோம், ஏசி போடக்கூடாதுன்றோம். அதுல இருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை எங்க 2 பேருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு சிறிது காலம் தாங்க, ஒரு 5 மாதம் அதிகபட்சம் 4ல இருந்து 5 மாதம் எங்களுக்கு ஊர் திரும்புற நடவடிக்கைகள் ஆரம்பிச்சு அந்த இதுவே அந்த வருட கடைசிக்குள்ளேயே நாங்க ஊர் திரும்பிட்டோம். ஊர் திரும்பினவன அவனுக்கு ரொம்ப ஒரு செயல்பாட்டு களம் வந்தவன ரொம்ப விருப்பமாயி செய்ய ஆரம்பிச்சான். அப்பதான் முழுமையா அவன் வந்து உண்மையாதான் சொல்லியிருக்கான். விவசாயத்துல அவனுக்கு ஈடுபாடு இருக்குன்றதே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவனுக்கான களங்களை வந்து தானா அமைஞ்சது. நம்மளும் அது கூட நின்று முரண் இல்லாம எல்லாமே அமைச்சு கொடுத்தவன முழுமையா வீட்டு பின்னாடி இருக்க தோட்டம் வந்து அவன் தான் வடிவமைச்சான். அண்ணனோட வழிகாட்டுதல்ல பேசி. ரொம்ப அருமையா வடிவமைச்சிருக்கு. ஆமா. முழுமை இப்ப கூட சமீபமா வந்தப்ப என்ன இதெல்லாம் இப்படி பண்ணிருக்கே இதெல்லாம் பண்ணலாம்னு ஒரு மாற்றத்தை சொல்லிட்டு போனாரு. அவர் அடுத்த முறை வர்றதுக்குள்ள அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆமாங்க. ஆசானோட ரொம்ப பொறுப்பான மாணவன் நெறியோன்னு சொல்லலாம். ஆமாங்க. அவரை வச்சுதாங்க என்கிட்ட நிறைய காரியங்கள் சாதிச்சுக்கிறாங்க. அவர் சொன்னாருன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிடுவான். மீற முடியாதுன்றதுனால. அதான் அவன் எது செய்ய ரொம்ப விருப்பப்படுறானோ அதை அப்படி சொல்லிடுவான். சரிங்க. நெறியோன் தான் இந்த பாதைக்கு உங்கள ரொம்ப விரைவா கூட்டிட்டு வந்தான்னு கூட சொல்லலாம் அவன் இல்லைங்களா? அவன் விருப்பம் தாங்க எங்க 2 பேரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தது. அது வந்து மாற்றமே இல்லைங்க. அது இல்லைன்னா இந்த அளவுக்கு இவ்வளவு வேகமா இதெல்லாம் அந்த தொடர்புகளோ அங்க இருந்த வாழ்க்கை முறையோ நான் விடுபட்டு இப்ப இன்னைக்கு சொன்னோம்னா முழுமையா எந்த ஒரு தொழில் தொடர்பு இல்லாம விடுபட்டு நிக்கிறேங்க நான். அதாவது ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி கூட சிறிது சிறிது இருந்திருக்கலாம். அதாவது இப்ப சரி. தங்க பார்த்தது அதுக்கு எதனா ஒரு நான் போய் பாக்குறது பண்றான். இப்ப அதெல்லாம் கூட இல்லைங்க. மொத்தமா நான் சென்னைக்கு போயே ஒரு வருஷம் மேலேயே ஆயிடுதுங்க. அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு இல்லாம முழுமையான ஒரு விடுபட்டு வந்து நிக்கிறதுக்கான இருந்துச்சு. இதுக்கிடையில இன்னொன்னு கூட சொல்லணுங்க. சென்னையில இருந்து நான் வந்து ஒரு வருட காலத்துல அப்போ சரி. வந்து சென்னையில இருந்து இந்த இந்த இதுக்கான பிசினஸ்க்கான தொழில் தொடர்பான நடவடிக்கைகளாக அழைப்பு வந்துகிட்டே இருக்கு. சில அழைப்புகளை தவிர்க்க முடியல. கட்டாய அழைப்புகளா பண்ண வேண்டியதா சூழல் வந்து நிக்குது. ஒரு சிறிய குழப்பம் வந்து நிக்குது எனக்கு. அப்போ சரி. குழப்பமா பண்றதுன்னு இல்லைங்க. ஆனா எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியலன்னு ஒரு ஒரு குழப்பம் வந்து நிக்குதுங்க. அப்போ வந்து ஆசான்ட்டா அப்போ வந்து கேட்கிறேன். ஆனா இந்த மாதிரி வந்துட்டு வந்துகிட்டே இருக்கு. வேலைகள் ஆ, ரொம்ப அழுத்தமா பண்ண சொல்லி கேட்கறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சரி. சொல்லி அப்போ ஆசான்ட்ட கேட்டப்ப அப்ப ஆசான் ஒரு வழிகாட்டுதல் சொல்றாரு. மாதவன், தொழில், வீடு இதெல்லாம் உடைமை. உடைமை ம். இருக்கிற வரைக்கும் உங்களை அதை இழுத்துக்கிட்டு தான் இருக்கும்.
உடைமையிலேருந்து நீங்க விலகினாதான் அது உங்களை இழுக்கிறத நிப்பாட்டும். அதனால உடைமையிலேருந்து விலகி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்னு. உங்களுக்கு எதனா பொருளாதார நெருக்கடி இருக்கா அப்படின்னு கேட்டாரு. திருப்பி தொழில் பண்ணணும். கண்டிப்பா இல்லைங்கண்ணே அப்படின்னு. அப்ப விட்டுடுங்க மதவன, இதுக்கு மேல எதுவும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் சொன்னார். அதுக்கப்புறம் அதுவும் விடுபட்டுட்டோம். அதே மாதிரி சென்னை வீடை கொடுக்கறது கூட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் ஆச்சுங்க. அது கொடுக்கவே முடியல. தாமதம் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் போய் ஆசான்கிட்ட கேட்பேன், ஆனா அது மாதிரி தாமதம் ஆகுது, வேற எதனா வாடகை கொடுத்துடலாமா, ஏமாதான் பொருளாதாரமா நெருக்கடியா இருக்கான்னு கேட்பேன். இல்லைங்க நான் அப்ப இருக்கட்டும் அப்படின்னு. இந்த மாதிரி 3-4 முறை கேட்ட 3 முறை இதே பதில் தான் எனக்கு. அதுக்கப்புறம் நான் பாட்டு அமைதியா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே இருந்துட்டேன். அது ஒரு இயல்பா அது என்ன விலைக்கு போகணுமோ அந்த விலைக்கு போகுச்சு. நான் ஆடம்பரமா எது பண்ணணும் அதெல்லாம் விலையே வரல எனக்கு. அதுவும் ஒரு பாடம் எனக்கு அதுல. அதுவும் இப்ப அதாங்க சென்னைன்னு எனக்கு தொடர்புகள் பார்த்தா இந்த மாதிரி எந்த தொடர்புகள் இல்லாம முழுமையா விடுபட்டு முழுமையா இதுல நம்ம செயல்படுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு களம் வந்து அமைஞ்சிருக்குங்க. அது ரொம்ப நிறைவா இருக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு எப்படி ஊர் திரும்பணுங்கிற எண்ணம் வந்ததுன்னு சொன்னீங்க. இத உங்க மனைவி மலரி எப்படி எடுத்துக்கிட்டாங்க? சென்னையில ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க, சென்னை வீட்டுல ஒரு 4-5 பணியாட்கள் எப்பவும் உதவிக்கு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இங்க அமைதியா ஒரு கிராமத்துல ஒரு மரபு வீட்டுல தன்னோட வேலை தானே செஞ்சுட்டு வீட்டையும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஊர் திரும்பிய மற்ற குடும்பங்களோடும் ஊர் மக்களோடும் ரொம்ப இணக்கமா இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனைவியோட ஒத்துழைப்பு இல்லாம நிச்சயமா ஊர் திரும்பி இருக்க முடியாது. இந்த ஊர் திரும்பின பயணத்துல மலரியின் பங்கு என்ன? இது பற்றி உங்க பார்வை என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. அது வந்து இந்த ஊர் திருமணன்ற கருத்தை நான் முன்வைத்தப்போ இந்த ஊர் திருமணன்ற புரிதல் எனக்கு முழுமையா இருந்துதா கேட்டீங்கன்னா முழுமையா இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது விருப்பமா இருந்தது, போகணும், நகர பகுதியில இருந்து விடுபட்டு ஒரு கிராம சூழலுக்கு போகணும்ன்றது ரொம்ப விருப்பமா இருந்தது. அது அதுக்கு தாண்டி காரணங்கள் பெரிதா இல்லைங்க. அப்போ வந்து வழக்கமா சொல்ற மாதிரி நான் வந்து அங்க போனா நம்ம வந்து ரொம்ப இப்ப இருக்கிற ஆனா அங்க நேர அழுத்தமே இருக்காதுங்க. காலையில 8 மணிக்கு எங்களுக்கு வேலையை ஆரம்பிச்சதுன்னா இரவு 9:30-10 மணி ஆயிடுங்க. பேசிக்கிறது கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சுழற்சியில நேரம் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்காது. அங்க போயிட்டா நம்ம வந்து நல்ல நம்ம நேரம் செலவிடலாம், நம்ம பாட்டியும் எதுனா ஓய்வு மனநிலையில இருக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு தான் ஊர் திரும்புறத பத்தி பேசணும். பொதுவாவே அவங்க மாற்று கருத்து எதுவுமே சொல்லல. ஊர் திரும்புறதானே நீங்க எங்க இருக்கீங்கன்னா அது சரி பரவாயில்ல, நீங்க சரியாதான் முடிவு எடுப்பீங்கன்ற அந்த ஒரு கருத்துல நின்னுட்டாங்க. அவங்க எதுவுமே பேசல. எனக்கு என்னோட பக்க உறவினர்கிட்ட இருந்து எந்த ஒரு அழுத்தமும் இல்லைங்க. எல்லாருமே சரின்னு உடனே ஒத்துக்கிட்டாங்க. பொதுவா வந்து அம்மா மட்டும்தான் எனக்கு, அம்மா வந்து எதுவுமே தடையில்லைன்றதுனால எனக்கு பெரிதா எந்த தடையும் இல்லைங்க ஊர் திரும்புறதுல. அதுல மலரியும் வந்து கேள்விகள்லாம் எதுவுமே இல்லை. நம்ம போறோம் எல்லாம் சரியாதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு தான் வந்தாங்க. ஆனா மலரி வந்து இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில வரும்ன்றதெல்லாம் எனக்கு இப்போதான் இந்த சமீபமா தான் எல்லாமே புரிய வருது. அந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்றது நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறைந்தது ஒரு 5 பேர் வந்து வீட்டுக்கு வேலைக்கு உதவிக்கு இருப்பாங்க. எந்த வேலையும் வந்து நம்மளா செய்யறது இல்லை, உடல் அளவுல செய்யறது இல்லைன்ற மாதிரிதான் போயிட்டு இருந்தது சமையல் தவிர. மற்றபடி எல்லாமே இருந்து இங்க வந்து கிராமத்துக்கு வரோம். வந்துட்ட உடனே படிப்படியா அவங்க கிட்ட நிறைய மாற்றங்கள் வருது. வேலைகள் அவங்களே பண்ணணும்ன்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் இப்ப உளுந்து பயிரெல்லாம் உடைக்கிற வரைக்கும் முழுமையா அவங்க தாங்க பாத்துக்கிறாங்க. அவங்களே உடைக்கிறாங்க உட்கார்ந்து. எனக்கு அதெல்லாம் பயங்கர ஆச்சரியம் பாக்குறப்போ. உடைக்கிறது ஆமா, திருகையில எல்லாமே உடைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 10-15 கிலோவாவது உடைச்சிடுறாங்க. எளிதா பண்றாங்க அந்த வேலைகள்ல. வீட்டு வேலைகள், சமையல், இப்ப எவ்வளவு பேர் நம்ம எல்லாரும் ஒன்னா கூடனாலும் எல்லாருக்கும் இணக்கமா இருந்து எல்லா வேலைகளும் பண்றது. ஊர் மக்கள் பொதுவா ஊர் மக்கள் கிட்ட ஒரு நம்மளுக்கு அங்க பகுதியில வந்து தெரியாத மக்கள் எல்லாம் கூட அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா எல்லாம் இயல்பா வீட்டுக்கு வராங்க. ஊர்ல ஒரு நடைமுறைனா எல்லாருமே இயல்பா வீட்டுக்கு வந்து உறவாடி பேசிட்டு போறாங்க. அது எல்லாமே ஒரு இணக்கமா இருக்கு. இதெல்லாமே முதல்ல எனக்கு உண்மையாலுமே ஒரு இது இருந்ததுங்க. எனக்கு ஒரு சந்தேகமே சொல்லலாம். இது எல்லாம் உங்களுக்கு பொருந்துமா, இப்படி வர முடியுமா அப்படின்றதெல்லாம் எந்த தயக்கமும் இல்லாம உடஞ்சிருச்சு. அவ்வளவு பொருத்தமா
இப்ப வீடே அவங்கதான், இந்த இவ்வளவு பெரிய வீடையும் அந்த மரபு வீடையும் அவங்கதான் பராமரிக்கிறாங்க. பராமரிப்பு, இந்த பொருட்கள், விளைபொருட்கள் எல்லாம் வருது வீட்டுக்கு வந்து, எல்லாம் பெரிய எல்லாமே பாக்குறது, பராமரிக்கிறது. வேலை தாங்க இதெல்லாம். நம்ம இந்த அரிசிகள்லாம் கூட அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. சரி. அந்த அளவுக்கு ஒரு இயல்பா பொருத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது அந்த சரி. விருப்பம், அவங்களுக்கும் அந்த விருப்பம் இருந்திருக்குங்க. இருந்ததுனால இந்த அளவுக்கு கொண்டு வந்து. இப்படி 3 பேரும் ஒரே விருப்பத்துல போறதுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் அமைஞ்சிடாது. ஆமாங்க. இப்படி எல்லா பெண்களும் இருந்துட்டா ஊர் திரும்பணுங்கிற விருப்பத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப எளிமையா போயிடும். ஆமாங்க. அந்த விருப்பத்தோட ஆழம் வந்து, அன்னம் காலம் ஒரு பொருட்டல்லன்னு சொல்லுவார் இல்லையா? அது வந்து எங்களுக்கு கண்கூடா பார்க்க முடியுதுங்க. எவ்வளவு வேகமா எங்களுக்கு எல்லாம் நடக்குதுன்றது. வேகம்ன்றது அந்த காலம் நம்மளுக்கு குறைந்த அளவுல. எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேகமா எல்லாம் முழுமையா நடக்குதுன்றத பார்க்க முடியுதுங்க இது. அது பக்கத்துல இருந்து உணரவும் முடியுது நம்மளுக்கு. சரி. இல்லன்னா இப்படிலாம் எல்லாமே, அதாவது நினைத்ததெல்லாம் நடக்கும்னுவாங்கல்ல. பொருத்தமா நினைத்ததெல்லாம் நடந்திருக்குங்க எங்களுக்கு இந்த 6 வருஷத்துல. ஆமா. அருள் தான் சொல்லணும். அருள் தாங்க, அருள் தான். அதை தவிர ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு பொருள் தான், அத்தனையும் ஒரு பொருள் தான். சரி. நெறி, மனைவி உட்பட ஆசான்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாருமே ஒரு பொருள் தாங்க நம்மளுக்கு. நம்ம வியந்துட்டே தான் இருக்க போறோம் ஆசானை பார்த்து. ஆமாங்க, ஆமாங்க. ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூட போயிட்டு, எனக்கு செயல்பாட்டுக்கான இது வந்து ரொம்ப குறைவா இருக்கு, வெறுமையா இருக்கிறேன், என்னால என்னால முழுமையா செயல்படுற மாதிரி தெரியல அப்படின்னப்போ, நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பறந்து விரிந்த களத்துல இருந்திருக்கீங்க, உங்க செயல்பாடு குறைவுதான், சரி இருங்க பாத்துக்கலாம் அப்படின்னாரு. இப்போ விரிவடைந்து நிக்கிற களம் வந்து அப்படி செயல்பாட்டுக்கான களமா இருக்கு நம்மளுக்கு. அப்படி செஞ்சுட்டு வழிகாட்டுதல் அவ்வளவு செஞ்சுக்கிட்டு அவ்வளவுன்றது வேலைகள் நிறைய. நம்ம முழுமையா நம்ம வந்து வெறுமை இல்லைன்ற மனநிலையில இருந்து செய்யற அளவுக்கு வேலைகள் செய்யறோம். நீங்க ஊர் திரும்பினதுல உங்க தாயாரோட ஒத்துழைப்பும் பங்கும் நிச்சயமா உண்டு. அவங்கள பற்றி சொல்லுங்க. இது வந்து அம்மா வந்து எப்படின்னாங்க, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் ஒரு பெரிய என்னோட செயல்பாட்டுக்கள், என்னோட எந்த ஒரு செயலுக்கும் பெருசா முரணே சொல்ல மாட்டாங்க, அனுமதிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெற்றோர் தான். அம்மாவும் ஊர் திரும்புற கருத்து சொல்றப்போ அவங்களும் பெரிய முரண்லாம் இல்ல. சரிப்பா பரவாயில்ல, வழக்கம் போல இந்த சென்னை வீட்டை மட்டும் வித்துறாதப்பா, அது மட்டும் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்களும் ஊர் திரும்பிட்டாங்க. ஊர் திரும்பி எங்க கூட தான் இருந்தாங்க. இருந்துட்டு ரொம்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 முதல் ஆழியர்மையெல்லாம் அம்மா கூட வந்து கலந்துக்கிட்டாங்க, வந்திருந்தாங்க அங்க. அங்க வந்து இருந்தாங்க. ஆமா, இருந்தாங்க. ஆசான இப்போ அவங்களும் அண்ணன் தான். கடைசி காலம் அவங்க வரைக்கும் அண்ணன் தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அவரே கேட்டார், உங்களுக்கும் நான் அண்ணனா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னாங்க. அப்படி ஒரு பெரிய, ஆமாங்க, அவ்வளவு ஒரு பெரிய அவருக்கு எப்படி மரியாதை தரதுன்னு தெரியல. அது அவர் கேட்டாரு, இப்படியே கேட்டாரு, உங்களுக்கும் அண்ணன் தானா அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்ட்டாங்க. அப்படி ஒரு, அதாவது நம்ம விருப்பத்தோட இருக்கிறதோட அவங்களும் அந்த ஈடுபாடுல அவர் மேல அவ்வளவு ஒரு இது இருந்தாங்க. அவங்களுக்கு கடைசி காலத்துல அந்த உடல்நல சிக்கல்கள்லாம் வந்தப்ப கூட முழுமையா வந்து இந்த மருத்துவ முறையில இருந்து விடுபட்டு அண்ணனோட வழிகாட்டுதல் பிரகாரம் தான் முழுமையா இருந்தாங்க. அதனால நல்லா மேம்பட்டாங்க. அப்புறம் வயதிகளுக்கெல்லாம் சோலைகளால திருப்பி கொஞ்சம் நலிவடைந்தாங்க. முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு என்னன்னா, ஒரு இப்படி ஒரு வாழ்க்கை முறையில எங்களை பாக்குறதுல அவங்களுக்கு ஒரு ரொம்ப நிறைவு. நெறியோனோட வாழ்க்கையா இருக்கட்டும், என்னோட வாழ்க்கை, மலரியோட வாழ்க்கை, இப்ப ஊருக்கு எல்லாமே நிறைவா பார்த்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைவாதான் அமைதியானாங்க அதுக்கப்புறம். நீங்க சொல்றது கேட்கறதுக்கே ரொம்ப நிறைவா இருக்குங்க. ஆமாங்க, இது வந்து சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையில இருக்குங்க. அவ்வளவுதான். அதை தவிர வேற என்ன சொல்றது, எதுவுமே இல்ல. அந்த மாதிரி இருக்கிறோம் வாழ்க்கையில. சரி.
தலைஞாயிறுல ஒரு கோவில் சமூகம் உருவாக வேணுங்கிறது ஆசானோட விருப்பம். அதாவது ஒரு ஆலயம் கட்டி அதை சுற்றி விருப்பமுள்ள ஊர் திரும்பி ஒரு 10, 12 செம்மை குடும்பங்களை குடியேற்றம் செய்யறது. அவங்களே அந்த கோவிலை பராமரிக்கிற மாதிரி இல்லைங்களா? இந்த கோயிலுக்காக நீங்க வந்து 6.5 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க. இந்த கோவில் சமூகம் பற்றி விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பாங்க. அது நாங்க ஊர் திரும்புறோம்னு இறுதிப்படுத்துறவனே எங்களுக்கான நிலங்கள் நிறைவா அமைந்து விளை நிலங்கள் எல்லாமே அமைந்த பிறகு அடுத்தது வந்து ஆசான் வந்து அந்த பகுதியில ஒரு கூட்டு வாழ்க்கைக்கான சமூகமா ஒரு சமூகம் அமைந்தா நல்லா வெளியிட்டாங்க. அது வெளியிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்க விளைநிலங்களை ஒட்டிய ஒரு பெரிய பரப்பு கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 ஏக்கர் பரப்பளவுக்கு இடம் வந்து விற்பனைக்கு வருதுங்க. இது எல்லாமே வந்து யார் யார் வராங்கன்னு பார்த்துக்கிட்டு விளையாடுறவங்களை பொறுத்து நம்ம அந்த இடத்த வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாங்க. அதன் அடிப்படையில நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த பங்கிடுறோம். அப்போ நங்கை, தங்கபாண்டியன், ஆனந்த் செல்லையா, நெடியோன் ஐயா, மருது, சிவபிரகாசன், பன்னீர், சங்கர் இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்க இடம் அந்த இடத்தை பிரிச்சுக்கலாம்னு சொல்லி இது பண்றப்போ அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற பகுதின்னு ஒரு சில பகுதிகள் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன அவங்களுக்கு பொருளாதார நிலையோ அந்த பகுதிகளுக்கான இடங்களை எடுக்கிறோம். அப்போ எனக்கும் தங்கப்பாண்டியனுக்கும் ஒரு விருப்பம், இந்த இடத்துல வந்து அப்பதான் இல்ல கோயில் கட்டுமானங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஆசன். அந்த நேரத்துல எங்களுக்கு இங்க ஒரு கோயில் கட்டுமானத்துக்கு ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு விருப்பம் வருது. ஆசான்கிட்ட தெரிவிக்கிறோம். தெரிவிச்சவொடனே உங்களுக்கு எதுவும் சுமையா இருக்காதா அப்படின்னு. இல்ல சுமை இல்ல, ஊர் திரும்புறப்போ பொருளாதாரம் எல்லாம் எல்லாமே நிறைவான பிறகு இருக்கிற உபரியில தான் நாங்க வாங்குறோம், எந்த அழுத்தமும் இல்ல அப்படின்னு சொன்ன பிறகு சுமார் ஒரு 6.5 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதை வந்து நாங்க வந்து இந்த மாதிரி கோயிலுக்காக அப்படின்னு நாங்க வாங்கினோம்னா ஆசான் அடுத்தது வந்து அப்ப கோயில் சமூகம் ஒண்ணு அமையட்டும் இந்த இடத்துல அப்படின்ட்டு எல்லாருக்குமே தனியா குடியிருப்புக்கான பகுதிகள் தனியாகவும் விளைநிலங்களுக்கான பகுதிகள் தனியாகவும் ஒதுக்குற மாதிரி. அப்போ வந்து கோவிலோட இடங்களுக்கு சுத்தி விளைநிலங்களா இருக்கட்டும், அதுக்கு அப்போ வந்து கோயிலை பாத்துக்கிறதுக்கு அந்த இப்போ உங்க தலைமுறை அதுக்கப்புறம் வர இளையோர்கள் எல்லாருமே கூட்டா பாத்துக்குவாங்க அப்படின்னு முன்னெடுத்து அந்த இடத்து பதிவு நடவடிக்கை எல்லாத்தையும் இறுதிப்படுத்தி முடிச்சிட்டோங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை ஆசான் வந்து அந்த பகுதிக்கு மறுபடியும் வர்றாரு. வந்துட்டு பார்த்தவொடனே இந்த பகுதி வந்து அவரு அங்க ஒரு ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்து கீழே நின்றுட்டு அந்த இடத்த ஒரு முழுமையா ஒரு 10-15 நூறு பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த நேரத்துல குறைந்தது ஒரு 50-60 கழுகுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வட்டமிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் இந்த காட்டுல கூட இந்த மாதிரி பார்த்தது இல்லை, இந்த இடத்துல இவ்வளோ இருக்கு, எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப வியந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இது விளைநிலங்களுக்கான பகுதியா இருக்கு, அருமையா இருக்கு, இதை போய் நம்ம எதுக்கு ஒரு கோயில் கட்டுமானத்துக்காக இந்த விளைநிலங்கள் பகுதியை வந்து நம்ம மாற்றம் ஆயிடும், கோயில்னு வந்து இந்த பகுதியோட சூழலை எல்லாம் மாற்றம் ஆயிடும். அது இல்லாம விளைநிலங்கள்ல கட்டுமானன்றது கூடுதல் செலவு, நம்மளுக்கு கூடுதல் உழைப்பு எல்லாமே கூடுதலா தேவைப்படும். அதனால வந்து இதை வந்து நம்ம வேற எதனா நம்ம இதுல பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அடுத்த கட்டத்துக்கு சொன்னாங்க. அப்பவும் வந்து ஆசான் எதனா அவங்க சொன்னாங்கன்னா அந்த கருத்துல எந்த நம்மளுக்கு மாற்று கிடையாதுங்க. அடுத்தது எதனா ஒரு வடிவம் வரும், நம்ம காத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு முறை வேளாண்மை நாங்க பண்ணி முடிக்கிறப்பையும் வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல வந்து தண்ணீர் அதிகமா அந்த பகுதியில தேக்கமாயிடும். அப்போ வந்து எங்களுக்கு வடிகட்டுறதே பெரிய சிரமமா இருக்கும். அதுலயே ஏகப்பட்ட உழைப்பு அந்த மாதிரி ஏகப்பட்டது எங்களுக்கு அதுல இருக்கு. அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு போன வருடத்துக்கு முன் வருடம் நினைக்கிறேன் ரொம்ப கடினமா இருந்துச்சு, எப்படி வடிக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு கடினமான மழை. அப்போ ஆசான்ட்டு அதை பகிர்ந்துகிட்டப்போ ஆசான் வந்து அந்த பகுதியில நம்மளுக்கு அந்த பெரிய பரப்பு இருக்கு இல்லையா அப்படின்னாரு. ஆமா, அதையே நம்ம வந்து ஒரு பெரிய குளமா மாத்தக்கூடாது, வடிகால் நீர்கள் வந்து சேர்ற இடமா மாத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார். அப்போ எங்களுக்கு அது ரொம்ப நிறைவா இருந்தது. இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இந்த குளம் வந்துச்சுன்னா அந்த பகுதி முழுமைக்கும் வந்து அது வடிகாலா வந்து மாறிடும், நிலத்தடி நீரும் மேம்படும், கோடையில விவசாயம் பண்றதுக்கும் அந்த இடத்துல பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த நீர் பயன்படும் அப்படின்னு கருத்து வச்சார்.
அது ரொம்ப நிறைவா இருந்தது. அது அண்ணன் சொன்ன பிறகு அதையே நம்ம சரி. முன்னெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இதை பண்ணுங்க, இது மாதிரி பார்த்துக்குவோம், நம்ம அந்த இடத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதுக்கப்புறமா வந்து சமீபமாக தான் அதுக்கான வடிவமைப்புகள் எப்படி பண்ணலான்ற அடுத்த கட்டமா பேசி இப்போ அதுக்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்கோம். அரசு அனுமதி, மற்ற என்னென்ன தேவைகள் இருக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல, அதெல்லாம் இறுதிப்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். சரி. அது ஒரு கோயில் சமூகமா மாறுறது, எல்லாருக்குமே அங்க குடியிருப்பு பகுதிகள் இடங்கள் இருக்குங்க இப்போ. அந்த மாதிரி பரவாயில்ல. ஒரு அமைப்பு வடிவமைப்பே நிறைவா இருக்கு அந்த இடத்துல. ரொம்ப மகிழ்ச்சி. கூடிய சீக்கிரத்துல அங்க ஒரு கோவில் உருவாயிடும் இல்லைங்களா? ஆசான் வந்து அந்த குளம் என்ற வடிவமைப்புலயும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து சில இது தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாரு, அவரோட விருப்பம் எப்படி வரணும்ட்டு. அதுல வந்து அந்த கோவில் குளம், வடிகால் குளம் தான், ஆனா நடுவுல ஒரு சின்னதா இல்ல கோயில் நம்ம கட்டுவோம், அந்த கோவிலுக்கு இங்கேருந்து பரிசல்ல நம்ம பயணம் பண்ணி போவோம் அப்படின்னு ஒரு வடிவமைப்பு இறுதிப்படுத்தி 4 மூலைகளிலையும் தோரண வாயில் வச்சிருவோம் அது சரி. கரையில, குளத்து கரையிலன்ட்டு. அது அடுத்தடுத்த திட்டம் அவங்க விரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது இன்னும் திட்டம் வடிவம் முழுமையான உடனே வெளிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சரி. நாங்க செயல்படுறதுக்கு தயாராகி நடைமுறைகள் எல்லாமே என்னென்ன இருக்கு எல்லாமே இப்போ நாங்க வந்து பார்த்து ஓரளவுக்கு நடைமுறைகளை இறுதிப்படுத்திட்டேங்க. அடுத்த ஆசான் வடிவமைப்பு இறுதியாச்சுன்னா அடுத்த கட்ட வேலைகளை அதுல ஆரம்பிச்சிடலாம். அது அந்த பகுதி மக்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஏக்கர் இடம் இருக்குங்க அந்த இடத்த சுத்தி, விளைநிலங்கள். அந்த எல்லாருக்குமே இந்த தொந்தரவு இருக்கு. இந்த மழை நேரத்துல வடிகால் எப்படி சீரா இல்லாம அது நீரை எப்படி வடிக்கிறதுன்னு தெரியும். அது எல்லாத்துக்குமே இது பெரும் ஒரு தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேங்க இது வந்துருச்சு. சரி. இனிமே வழக்கம் போல நம்ம போய் அரசு நடைமுறைகளை ஈடுபடுறப்போ என்ன எதுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி, இதுல உங்களுக்கு என்ன ஆதாயம்ன்ற கேள்வி, அந்த மாதிரி நிறைய எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. அப்படியே பழகிட்டாங்க இல்லைங்களா? ஆமா, அவங்க வந்து இது எல்லாருமே எடுக்கிறவங்க அந்த மணல் எடுத்து வெளியில வித்துருவாங்க போல இருக்குங்க. அதுக்காகவே வந்து ஏகப்பட்ட கெடுபிடிகள் இருக்கு. நாங்க எதுவுமே எடுக்க போறது இல்ல, நாங்க இந்த குளம் தான் வெட்ட போறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு 3 மாத காலம் அலக்கழிச்சிட்டு அப்புறம் பார்த்தா அனுமதியே தேவையில்லைன்னு நிலைக்கு வந்து நின்னாங்க. அதுக்காக இப்ப முன்னெடுக்கிறதுக்காக நாங்க அந்த ஊர் தலைவர்கிட்ட மற்றவங்க கிட்ட எல்லாம் அந்த பேசிட்டு, ஆசானமே வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் நம்மளுக்கு இறுதி ஆயிடுச்சுன்னா தெளிவா ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கூடி இருந்து பேசிடணும், என்ன பண்ண போறோம்ன்ற தெளிவா எல்லாருக்கும் விளக்கி சொல்லிடணும். அவங்களுக்கு ஒரு பொருந்தாத்தன்மையோட நம்மள பார்க்க கூடாது, ஊரோட நம்ம எல்லாம் பொருந்தி நிக்கணும் அப்படின்ற வழிகாட்டுதல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பேசணும், ஊர் மக்களுக்கு என்னென்ன நம்ம அங்க என்ன பண்ண போறோம்ன்ற தகவலை சொல்லணும் அப்படின்னு எல்லாத்தையும் முறையா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அடுத்தடுத்தது நடக்கிற மாதிரி இருக்கும். ஆசான் வந்து ஒரு ஊர்ல நம்ம ஒரு போய் நம்ம குடியேறோம்னா அந்த ஊர் மக்கள் தான் நம்மளை அரவணைக்கிறாங்க, அந்த ஊர் நம்மள அரவணைக்குது, ஊர் மக்கள் தான் அரவணைக்கிறாங்க. அதனால பொருந்தா தன்மையோட ஊர்ல யாரும் இருக்கக்கூடாது, உடை கட்டுப்பாடுல இருந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்காரு. ஒரு வேலி போடுறதுன்னா கூட நீங்க முழுமையா பயன்படுத்தினா வேலி போடுங்க, இல்லைன்னா அந்த இடத்த மறிச்சு வைக்கணுன்றதுக்காக வேலி போடாதீங்க, ஆணையர்களாக மேய்ஞ்சிட்டு போட்டோம் அந்த இடத்துல. நீங்க அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையிலும் முரணான நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது, எது பொருத்தமோ அதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரிதான் போயிட்டு இருக்குங்க இப்போ வரைக்கும் எல்லாருமே. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ஊர் திரும்பிய பிறகு அந்த பழைய தொழில இருந்து வரும் வருமானத்தை நீங்க வச்சுக்காம செம்மை உறவு நிதிக்காக கொடுத்துடுறீங்க. நெறியும் அறமும் இப்ப தொடங்கப்பட்டிருக்கு, முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இது பற்றி சொல்லுங்க. வழக்கம் போல வந்து இப்போ நம்ம ஊர் திரும்பின பிறகு ஒரு பொருளாதார நிலைன்றதுனால ஏற்கனவே சொல்லியிருந்து எனக்கு வந்து எல்லா தேவைகளும் இவ்வளவுதான் தேவைகள்னு ஒரு நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாம, இவ்வளவு தேவைன்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாம எல்லா கடன்களும் அடைத்து வைப்பாங்க நம்ம வரப்போ. ஒரு இஎம்ஐ ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், எதுவுமே இல்லாம நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் இங்க வந்து நம்மளுக்கு வந்து இருந்த சேமிப்பு, அடுத்த கட்ட நம்ம வடிவமைப்பு, நிலங்கள் வடிவமைப்பு எல்லாத்துக்குமே ஒரு பெரிதா நம்மளுக்கு பொருளாதார அழுத்தம் இல்லாம தான் அம்மையப்பர் வச்சிருக்காருங்களே. அது ஏதோ ஒரு இதுல அது நாங்க அந்த எங்களுக்கு அந்த பக்கம் திரும்ப கூட விடல, அந்த அளவுக்கு எங்களை தாங்கி பிடிச்சிருக்காரு அவரு. அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கு அந்த ஏற்கனவே இருந்த தொழில்கள் இருந்து உபரியா வர தொகைகள் வருது,
சில இதுல நம்ம தவிர்க்க முடியாம நம்மளுக்கு பொருளாதாரமா அங்கேருந்து வர வேண்டிய நிதிகள் வருது நம்மளுக்கு. அப்போ நான் மறுக்கிறேன். அப்போ ஆசான்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து அது ஏத்துக்கணுன்ற ஒரு மனப்பான்மை வரமாட்டுது, இந்த மாதிரி மறுக்கிறது சரியா அப்படின்றப்போ, உங்களோட உரிமையை நீங்க ஏன் மறுக்கிறீங்க, அது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு அது எப்படி கையாளுறதுன்னு தெரியலன்னு கேட்டேங்க. அவர் இருக்கட்டும் பார்த்துக்கலாம், நீங்க வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையோட விட்டுட்டார். நானும் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு அடுத்த கட்ட வேலைகள் இருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் அழைச்சிட்டு இந்த மாதிரி நீங்க அந்த தொகை சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு வருது அப்படின்னு. ஆமாங்கண்ணே அப்படின்னு. அது நம்ம வந்து நெறியும் நரம் என்ற பேர்ல ஒரு செயல் திட்டத்துக்கு எடுத்துக்கலாமா, அது ஒரு சுழல் நிதியா வச்சுக்கலாமா, அதை வச்சு அண்டவியல் முன்னெடுக்கிற எல்லா நிகழ்வுகளும் நெறியும் நரம் வாயிலா பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. வழக்கம் போல சரின்ற பதிலை தவிர எதுவும் நான் சொல்லவே இல்லை. கடைசியா இதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னாரு. மறுபடியும் சரி அப்படின்னு சொன்னேன். சரிங்க. எனக்கு அதுக்கு மேல கருத்து இல்லைங்க. அவர் ஒரு கருத்து வடிவமா முன்னெடுக்கிறாருன்னா அதுல வந்து நம்ம மேம்பாடு சொல்ற அளவுக்குலாம் நம்மளுக்கு எதுவும் இல்லைங்க. அதை அவர் சிந்தனையில இருக்கிறது சொல்றதை நம்ம செயல்படுத்தினா போதுன்ற நிலைதான் எனக்கு எப்பவுமே உண்டு. அதை முழுமையா பண்ணிட்டா போதும்ன்றது. அதுக்கப்புறமா அது வந்து அடுத்தது வந்து எதுக்காக இது நெறியோனரம்ன்ற பேர் வைக்கிறேன் அப்படின்னு அதையும் சொன்னாருங்க. இப்ப வந்து ஆசிரியர்கள் எல்லாரையும் அரவணைக்கணும், இந்த சமூகத்தை அரவணைக்கணும், அது எல்லாமே இப்ப அடுத்த கட்ட இளையோர்களுக்கான பொறுப்பா தான் இருக்கு அது. அதனால இந்த மாதிரி அறம்ன்ற நம்ம செயல் திட்டங்கள் அறிவிக்கிற எல்லாத்துலயுமே அடுத்த இளையோர்கள் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நானும் முழுமையா சரின்னு சொல்லிட்டேன். சரிங்கண்ணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு வடிவமைப்பு இது சொல்லிட்டு அடுத்த சில நாட்கள்ல அண்டவியல் கருத்தரங்க அறிவிப்பு வருதுங்க. அப்போ வந்து முழுமையா வந்து நான் வந்து அண்ணன் சொன்னவொன்னே சரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தோட அப்படியே எனக்குள்ள ஒரு இது வேலையெல்லாம் திட்டமிட்டு வச்சிருக்கு. அண்ணன் நேரடியாக கூப்பிட்டு இளையவர்கள் தான் இதை நடத்த போறாங்க, நீங்க அவங்களுக்கு எதுவும் வந்து இது பண்ண வேண்டாம், அவங்க கேட்கறது மட்டும் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்கண்ணே கண்டிப்பா பண்ணித்தரங்கண்ணே அப்படின்னு சொல்லி முரண் எதுவும் இல்லை. சரிங்கண்ணே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இளையோர்கள் அவர் அந்த அறம்ன்ற பேருக்கு அவர் இளையோர்களை கொண்டு வந்தது, அந்த இளையோர்கள் அதுல பண்ண வேலைகளும் அந்த அண்டவியல் கருத்தரங்க ஒழுங்கமைத்ததும் அதை நடத்தினதும் நீங்களும் தான் இருந்து இங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு முறையா அந்த 5 நாட்கள் கடந்ததே தெரியல. 5 நாட்கள் யாரும் அந்த பெரிதா சிரமப்பட்டு வேலை பார்த்ததாவும் தெரியல. எல்லாமே ஒரு ஒழுங்குக்குள்ள இருந்து அவ்வளவு தெளிவா திட்டமிட்டு நடந்தது வேலைகள். அப்பதான் ஆசிரியர்கள் அரவணைக்கிறதையும் அங்கதான் பார்க்க முடிஞ்சது. அதுக்காக தான் இந்த இதுகெல்லாம் இளையோர்களுக்கான பொறுப்பா இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசான் இதை சொன்னது முழுமையா அப்பதான் புரிஞ்சுது எனக்கு. வழக்கம் போல ஒரு செயல்பாடு முடிந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. சென்னையில இருந்து ஊர் திரும்பினதை பற்றியும் உங்களை பின்பற்றி இன்று பல குடும்பங்கள் வேளாண்மை செய்து வருவதை பற்றியும் சொன்னீங்க. இன்னைக்கு உணா காப்பு குழுவுல இணைந்திருக்கிற பெரும்பான்மையான குடும்பங்களுக்கும் நீங்க தான் அரிசி பகிர்ந்தளிக்க போறீங்க. ஊர் திரும்ப விருப்பம் உள்ள பலருக்கு நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கீங்க. உங்க பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க. நன்றிங்க சீர்செல்வி.